வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது இந்தியாவை பொறுத்தவரை புதிய விஷயம் அல்ல. இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் கூட நாடு முழுக்க ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். மத்திய அரசுடைய புள்ளி விவரம் சொல்கிறது, ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் ஒரு விவசாயி இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் புள்ளி விவரமா இருக்கிறது. எனவே விவசாயிகள் வறுமை தாங்காமல் கொடுமை தாங்காமல் தற்கொலை செய்து கொள்ள முதல் முறையல்ல, புதிதல்ல. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பட்ட பகலில் ஒரு பேரணி நடக்கும் போது விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கார் என்றால் அதனுடைய தாக்கம், இது ஒரு டிராமாவா அப்படிங்கிற விமர்சனத்தை தாண்டி இதனுடைய தாக்கம் மிகப்பெரிய நாடு முழுக்க ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் ஒரு விவசாயி கோஷமிட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார், உயிரை இழந்து விட்டார், தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொண்டிருக்கார் என்பது இதனுடைய அதிர்வலைகள் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் பிரதமர் பதிலளிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் உண்மையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த தற்கொலை மட்டுமல்ல, இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இதை பற்றிதான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்ம சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் 100 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் அதில் 10 பேர் விவசாயிகள். ஒரு நாளைக்கு மட்டும் இந்தியாவில் எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று தெரியுமா? 46 விவசாயிகள். ஒரு வருடத்தில் சுமார் 13,000 விவசாயிகள் இந்தியாவில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கடந்த 20 வருடத்தில், அதாவது 1995ஆம் வருடத்திலிருந்து இன்று வரை இந்தியாவில் அதிர்ச்சியா இருக்கும், சுமார் 3 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். பிரச்சனை இப்படி பூதாகரமா இருக்கையில நேற்று ஆம் ஆத்மியோட பேரணி ஒன்று டெல்லியில் நடைபெற்றது. ஆம் ஆத்மி கட்சியினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, விவசாயிகளை திரட்டினாங்க. எதுக்கு அப்படின்னா, பாஜக ஒரு சட்டம் கொண்டு வர முயற்சிக்கிறது, நிலம் கையகப்படுத்தும் சட்டம். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அண்டை மாநிலங்களிலிருந்து விவசாயிகளை திரட்டினாங்க. அதில் ஒரு விவசாயி மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஒரு பக்கம் விவசாயி தற்கொலை செய்து கொண்டார், இன்னொரு பக்கம் மேடையில அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றார் அப்படின்னா, டெல்லி போலீஸ் தான் காரணம், தற்கொலையை தடுக்க தவறியது டெல்லி போலீஸ், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, டெல்லி போலீஸ் தான் காரணம், பாஜகவும் காரணம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாஜக என்ன சொல்றாங்க, அதாவது மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல ஆம் ஆத்மி கட்சி தான் காரணம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, பாஜகவும் காரணம், ஆம் ஆத்மி கட்சியும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை ஒரு அரசியல் உருவம் எடுத்திருக்கிறது. இன்று நாடாளுமன்றத்திலும் இது ஒலித்தது. எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டார்கள். பிரதமர் பேசியே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அதன் பிறகு பிரதமரும் பேசினார். தற்கொலை என்பது மட்டுமல்ல, இதற்கு பின்னால் கூட ஒரு அரசியல் இருப்பதாக எல்லா கட்சிகளுமே குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றன. இது அரசியல் நிகழ்வா அல்லது இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையுடைய எதிரொலியா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல விவசாய சங்கங்களின் பிரதிநிதியாக திரு PR பாண்டியன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். அதேபோல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஊடகத்துறை தலைவர் திரு கோபன் அவர்கள் நம்முடைய இருக்கார். அதேபோல ஆம் ஆத்மி கட்சியுடைய பிரதிநிதியாக திரு ஜெயராமன் அவர்கள் நம்முடைய இருக்கார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு PR பாண்டியன் ஆரம்பிக்கிறோம். சுருக்கமா உங்கள்ட்ட தெரிஞ்சுக்க விரும்புறது, ஒரு விவசாயியா இந்த தற்கொலை நிகழ்வு நீங்கள் முதல் முறையாக கேள்விப்பட்ட போது உங்களுடைய உணர்வு என்னவாக இருந்தது? மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானோம். இவ்வளவு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்திருக்கிற போது, இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமரே நான் விவசாயிகளுக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற போது இந்த தற்கொலை நிகழ்ந்தது ஏன் என்பது மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்குரியதாவது சிந்தனைக்குரியதாக இருக்கு. குறிப்பா நடந்திருக்கிற தற்கொலை நடந்த இடம் என்பது நீங்க சொன்னது போல டெல்லி மாநகரம். இப்ப இன்னைக்கு பிரதமர் பாராளுமன்றத்தில் கலந்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அவர் என்னைக்கு பாராளுமன்றத்தில் கலந்துக்கிறதே அரிதான ஒன்று, அவர் இந்தியாவில் இருக்கிறதே அரிதான ஒன்று. அதுவும் பாராளுமன்ற கட்டிடத்திற்கு எதிராலேயே பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிற போது, நமது பிரதமர் பாராளுமன்றத்தில் கலந்து கொண்டிருக்கிற போது இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பது உலக அளவிலே ஒரு தலைகுணம் ஏற்படுத்திருக்காக நான் பாக்குறேன். நீங்க அரசுடைய மானியங்கள் நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே அன்றாடம் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க, அதுக்காக போராடிட்டு இருக்கீங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு விவசாய பிரச்சனையில நேரடி தொடர்பு மத்திய அரசுக்கு இருக்கிறதா, மாநில அரசுக்கு இருக்கிறதா? விவசாய கொள்கையை வகுக்கிறது மத்திய அரசு கையில இருக்கு. விவசாயத்துக்கான கொள்கையை வளர்க்கிறது, உற்பத்தி செலவை கணக்கிட்டு விலை நிர்ணயம் பண்ண வேண்டிய அதிகாரம் எல்லாமே மத்திய அரசு கையில இருக்கு. அதனால மத்திய அரசு தான் விவசாயத்திற்கான நடவடிக்கை இருக்கு. ஒரு கட்டத்தில் சென்ற ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட ஒரு அறிவிப்பை சொன்னாங்க, நெல்லுக்கான விலையை, விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான விலையை மத்திய அரசு நிர்ணயம் செய்யும், மாநில அரசு ஊக்கத்தையோ கூடுதல் விலையோ எதுவும் கொடுத்தாக்கா நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தல் உருவாக்கினாங்க. இப்ப இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய அதிகாரம் முழுமையிலும் மத்திய அரசிட்ட குமிஞ்சிருக்கு. அப்ப மத்திய அரசு தான் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இப்ப டெல்லியில நடந்திருக்கிற விஷயம் கூட, மற்ற தமிழ்நாட்டில எல்லாம் கூட சட்ட ஒழுங்கு பிரச்சனை அந்த மாநில கையில இருக்கு. அது மட்டும் தான் அவங்ககிட்ட இருக்கிறதா தெரியுது. மற்ற எல்லாமே அதிகார குவியலா இருக்குது.
டெல்லியில இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இப்ப கஜேந்திரன் தற்கொலை சிங் இறந்ததுக்கு காரணமே டெல்லி காவல்துறையோட அலட்சிய போக்குங்கிறதெல்லாம் வந்திருக்கு. இப்ப டெல்லி காவல்துறையை பத்தி ஒரு முதலமைச்சரே நேரடியா ஒரு கண் முன்னால தற்கொலை செஞ்சுக்கிறதும் பிரதமர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு நேர் கட்டடத்துக்கு எதிராகவே தற்கொலை நடக்கிறது போலயும் தடுக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணது இந்த காவல்துறை இல்லைங்கிற. திரு ஜெயராமன், ஆம் ஆத்மி கட்சியுடைய பிரதிநிதி, உங்களுடைய என்னுடைய கேள்வி, உங்களுடைய கட்சி சார்பாக டெல்லியில் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரணி, இது உங்களுடைய கட்சியுடைய பேரணி, அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரணி, உங்களுடைய கட்சியுடைய முக்கியமான முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட எல்லா முக்கிய தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் இருக்கும் போதே அவர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக அந்த மரத்தில் ஏறி நான் தற்கொலை செய்து கொள்ள போதா மிரட்டல் விடுக்கிறார். உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கும் போது ஒருவரேனும் நினைத்திருந்தால் அந்த தற்கொலையை தடுத்திருக்க முடியாதா, அவரை மரத்தை விட்டு கீழே இறக்கியிருக்க முடியாதா, அல்லது அவர் தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களா? முதல்ல கேள்வி கேட்கறதே ஐ திங்க் இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மாதிரி வெற்றி நினைக்கிறேன். ஏன்னா 3 லட்சம் விவசாயிகள் கடந்த 20 வருஷத்துல இறந்திருக்காங்க. இந்த கஜேந்திர சிங் இறந்த அதே நேரத்தில் வைத்துக் கொண்டு கையசைத்துக் கொண்டு அதுக்கு பிறகு ஒரு விவசாயி கூட தற்கொலை. இதுல இருந்து நீங்க அந்த வருஷம் ஆல்ரெடி பை பண்ணிட்டீங்க. ஆனா அங்க நடந்திருக்கிற விஷயம் மரத்து மேலே இருந்தது சரிதான். அவர் தற்கொலை செய்து கொண்டு போறேன்னு சொல்லி அரை மணி நேரம் முன்னாடி சொன்னதா எந்த தகவலும் இல்ல. அந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா அப்பவே இது பண்ணிருப்பாங்க. கயிறை கட்டி உங்களுக்கு மன்னிக்கணும், கயிறை கட்டிக்கிட்டு துண்டை வச்சுக்கிட்டு அவர் இந்த விளக்குமாரோட மேல இருக்கும்போது 100 முறை சொல்லியிருக்கிறார். கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கரவொலி எழுப்பி கரகோஷமிட்டு உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இது அத்தனையுமே வீடியோ புட்டேஜா இருக்கக்கூடிய விஷயம், உங்களுடைய கட்சியை சேர்ந்து அனுப்பிடக்கூடிய விஷயம், யாரோ காங்கிரஸோ பாஜக சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த விஷயத்துல ரெண்டு விதமான இது இருக்கு. நீங்க வீடியோ புட்டேஜ் இருக்குன்னு இந்த மாதிரி சொல்றீங்க. பட் இன்னொரு பக்கத்துல டெல்லி போலீஸ தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த போது அது எங்களால் செய்ய முடியாது அவங்க சொன்னதா அங்க இருக்கிற ஆம் ஆத்மி கட்சி போலீஸோட தலைவர் நாங்க இறங்க சொல்லி கேட்டோம், மறுத்தார் அப்படின்னு. நான் என்ன கேக்குறேன்னா, யோசிச்சு பாருங்க, அவர் இறந்த அதே நேரத்துல இன்னொரு 45 விவசாயிகள் இறந்திருக்காங்க அதே நாள்ல. அந்த 45 விவசாயிகளை பத்தி பேசல, 3 லட்சம் விவசாயிகளை பத்தி பேச மறுக்கிறீங்க. ஒரு திசை திருப்பும் விஷயமாகத்தான் ஏன் இந்த பாலிடிக்ஸ் வேணும்னா ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்க முன்னாடி சொன்னேன், இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய 1 மணி நேரத்துல இந்தியாவில் 2 விவசாயிகள் தற்கொலை செய்வார்கள். அது மறுக்கல, இவர் முதல் மனிதர் அல்ல, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆனால் பொதுமக்கள் மத்தியில், ஆயிரக்கணக்கான மத்தியில், தொண்டர்கள் உற்சாகப்படுத்த கரவொலிகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விஷயம் தற்கொலையாக இருக்க முடியுமா, நாடகமா இருக்க முடியுமா? கண்டிப்பாக உற்சாகப்படுத்தி தற்கொலை செய்தது அப்படிங்கறதே ஒரு தவறான செய்தி. மரத்தில் ஏறி இருந்தாரா இல்லையா அதுவும் தெரியாது சொல்ல போறீங்களா? என்னது மரத்தில் ஏறி இருந்தார்? மரத்தில் ஏறி இருந்தாருங்கிறது உண்மை. அவரை இறக்க முடியாதா? அவரை இறக்க முடியாதா? மரத்தில் ஏறி இருந்தாருங்கிறவங்கள போலீஸ் போய் இது இறக்க சொல்லும் போது அவங்க இறக்கலங்கிறது ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க போலீஸ் இறக்க முடியாதுன்னு சொன்ன வருஷம் தான் நமக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மாதிரி கரகொலி எழுப்பினாங்க, இது பண்ணாங்க அப்படிங்கிறது இது கம்ப்ளீட்டா திசை திருப்புற ஒரு விஷயம். இவருடைய இறப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயியோட இறப்பு இதேதான் 2012 தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டில் சம்பா சாகுபடியில 21 விவசாயிகள் இறந்த போது 21 விவசாயிகள் வீட்டுக்கும் போனவன். இறக்கவில்லைன்னு சொல்லி இதே கஜேந்திர சிங்கோடைய மரணம் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். விவசாயிகளோட பிரச்சனை பற்றி நம்ம தொடர்ந்து நிச்சயம் பேச போறோம். நம்ம இங்கே தப்பிக்க போறது இல்ல. ஆனால் கஜேந்திர சிங்குடைய மரணம் தற்கொலையா வேற எதுமா? இதுதான் கேள்வி. அது தற்கொலை தான். எல்லாரும் முன்னாடியும் எல்லாருடைய ஊக்கப்படுத்துறதுக்கும் உங்களுடைய முதலமைச்சருடைய கண் முன்னால் நடக்கக்கூடிய விஷயம், முதலமைச்சருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? காவல்துறை தான் செய்யணுமா? உங்களுக்கு ஒரே நாள்ல நடந்த ஒரே நாள்ல இதற்கான முடிவுகளை நீங்க ஏன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒரு சிபிஐ என்ன நடந்தது இன்வெஸ்டிகேஷன் போடுங்க. இன்னைக்கு மெஜிஸ்ட்ரியல் என்கொயரிக்கு டெல்லி போலீஸ் நாங்க சம்மதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த லெட்டர் வெளியே வந்திருக்கு. ஏன் சம்மதிக்க மாட்டாங்க? டெல்லி போலீஸ் அங்க இருந்தாங்கல்ல, அவங்க ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க? என்கொயரி போடுங்க. யாரா தவறு செய்தா யாராக இருந்தாலும் மணி சிசோடியாவா இருந்தாலும் சரி, 24 மணி நேரத்துக்குள்ள ஏன் இது விவாதம் வருது அப்படின்னா, 24 ஏன் விவாதம் வருது? முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுகிறார், ஒருத்தர் தற்கொலை முயற்சி ஆஸ்பத்திரி போயிருக்கார், அவருக்கு ஏதேனும் நடந்தால்
டெல்லி போலீஸ் தான் பொறுப்பு. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க நண்பர்களே, டெல்லி போலீஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டு இல்லை. இது மேடையில ஒரு தற்கொலை முயற்சிக்கு போது அறிவிக்கக்கூடிய விஷயமா? இதுலயே ஒரு பொலிட்டிசியன் தெரியல, ஒரு அரசியலாக்கப்படுறது தெரியலையா? இது அரசியலாக்கப்படுறது இல்ல. இது வந்து தினம் நீங்க இன்னும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, இந்த நாட்டுல விவசாயிகள் இறப்பு அப்படிங்கறத வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் அதை வந்து ஒரு பெரிய அளவுல அந்த விவசாய பிரச்சனையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கிற உண்மையான கோபநாட்டை நான் கேட்க விரும்புறேன். தொடர்ந்து பாஜகவை விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த கஜேந்திர சிங்குடைய தற்கொலையின் போது ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறது. திரு PR பாண்டியன் சொல்கிறார், இந்த மாதிரி பிரச்சனைகளை, விவசாயிகள் பிரச்சனைகளை நல்லது செய்யக்கூடிய கெடுதல் செய்யக்கூடிய மத்திய அரசு தான் அதிக பங்களிப்பு இருந்தார். நீங்கள் காங்கிரஸ் பாஜக உங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுடைய எதிர்ப்பு பாஜக மீது அல்லாமல் ஆம் ஆத்மி மீது இருக்கிறது. ஏன்? இல்ல பாஜக வந்து இந்த நில கையகப்படுத்தல் சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக இந்த நாட்டில் இருக்கிற 65 கோடி விவசாயிகளுடைய உரிமையை பறிக்கப்பட்டிருக்கு. இது நில கையகப்படுத்துகிற சட்டம் அல்ல, நில அபகரிப்பு சட்டம் என்றுதான் நாங்கள் கூறுகிறோம். ஏன்னா காலம் காலமாக அவர்கள் உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, அந்த நில கையகப்படுத்து சட்டத்தில் 10A செக்ஷன் திருத்தம் செய்யப்பட்டு அந்த ஒப்புதல் ஷரத்து நீக்கப்பட்டிருக்கிறது. அத சமூக பாதிப்பு மதிப்பீடு தேவையில்லை என்று கூறப்பட்டிருக்கு. இதெல்லாம் அடிப்படை உரிமை, ஒரு விவசாயினுடைய அடிப்படை உரிமை. விவசாயத்தினுடைய அவனுடைய உரிமையை நீங்கள் பறிக்கிற போது ஏற்கனவே பல துன்பத்தில் இருக்கிற விவசாயிக்கு மேலும் மிகப்பெரிய தாக்குதல் பாஜக ஆட்சியில் வருகிற போது அதை எதிர்கொள்ளுகிற வகையில ஒரு விவசாயி நினைக்கிறேன். அவர் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய விவசாயி இருக்கக்கூடிய கஜேந்திர சிங் வந்து அவருடைய நிலம் வந்து இழப்பை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறக்கா இழப்பீடு வந்து கேட்கிறார். உங்களுக்கு தெரியும் 50% இழப்பு இருந்தால் மட்டும்தான் இழப்பீடு கிடைக்கும் என்று உங்களுடைய ஆட்சி வரைக்கும் இருந்த ஒரு விஷயம் மிக சமீபமாக 33% வரை என்று இழப்பு இருந்தாலே இழப்பீடு கிடைக்கும் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இழப்பீடுக்கான வரையறைகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன, அதிகரிக்கப்பட்டிருக்கிறவா? இல்ல நான் சொல்றேன், எந்த வகையிலயோ மன உளைச்சலுக்கு ஆளான கஜேந்திர சிங் எந்த வகையில இன்றைக்கு ஒரு இந்த இழப்பு மட்டுமல்ல, காலம் காலமாக பல துன்பத்தை அனுபவித்து கடனில் உழன்று கொண்டிருக்கிற ஒரு விவசாயி இன்றைக்கு இந்த பிரச்சனையின் அடிப்படையில் நடைபெறுகிற போராட்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டு தன்னை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அந்த தற்கொலை நீங்க பாஜக எதிர்க்காம நீங்க ஆம் ஆத்மி எதிர்க்கிறது ஏன் தான் நான் கேட்டேன். இல்ல நாங்கள் பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்து லட்சக்கணக்கான கட்சியுடைய முதல் எல்லாருமே ஆம் ஆத்மி கட்சியை எடுத்து போறீங்க. இன்னொரு அநீதி இங்க இழைக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, அந்த 11:30 மணிக்கு கஜேந்திர சிங் அந்த மரத்து மேல ஏறார். 1:45 மணிக்கு அவர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார். அதுக்கு பிறகு அவருடைய 1:15 அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. 1:45 அவருடைய உடல் கீழே இறக்கப்படுகிறது. ராம் மனோகர் லோகியா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அதற்கு பிறகு 3 மணி வரைக்கும் ஒரு பொறுப்பற்ற முதலமைச்சர் அங்கே கூட்டம் நடத்துகிறார். துணை முதலமைச்சர் அங்க இருக்கிறார். தொடர்ந்து கூட்டம் நடைபெற்று இருக்கு. இது மாதிரி இது வந்து இவங்க எந்த நோக்கத்திற்காக கூட்டத்தை கூட்டாங்கன்றதே கேள்விக்குறியாக்கி அந்த கூட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் தமிழ்நாட்டிலுமே கூட ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் மாநாடுகள் பேரில் நடக்கும் போது விபத்துல 4 பேர் இறக்குறாங்க. மாநாடு ரத்து செய்யப்படுகிறது. நேரம் நடக்குது, மேடைக்கு எதிர்புறமாக நடக்கிறது. 3000 பேர் தான் அங்க இருக்காங்க. நேருக்கு நேரா மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கீழே இருக்கிற ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டவர்கள் அவரோடு பேசிக்கொண்டு அவருடைய கோரிக்கையை விடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவரும் ஏதோ மேல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் வேடிக்கை பார்க்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிறது, இந்த துயர சம்பவம். அந்த கஜேந்திர சிங் கடைசியா சாகுறப்போ அதற்கு முன்னாலே நரேந்திர மோடி முர்தாபாத் என்று கோஷம் போட்டு, அதே போல ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் பேர்லயும் விஜயராஜ் சிந்தியா பேர்லயும் முர்தாபாத் போட்டுட்டு தான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்திருக்காரு. ஆக இந்த விவசாயினுடைய தற்கொலை என்பது இந்த ஆட்சிக்கு எதிராக, இந்த ஆட்சியினுடைய சட்டத்திற்கு எதிராக, இந்த ஆட்சியினுடைய விவசாய விரோத கொள்கைக்கு எதிராக 8 லட்சம் கோடி நாங்க வந்து விவசாய கடன் கொடுத்தோம். 9% வட்டி என்று சொல்லி அதுல இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்னு வட்டி சலுகையெல்லாம் கொடுத்தோம். அந்த சலுகைக்கு போக 4% வட்டியில கடன் கொடுத்த அரசு இன்றைக்கு 11% வட்டி வாங்குகிற விவசாயத்திற்கு விரோதமான ஒரு நடவடிக்கை எடுக்கிற அரசு. முக்கியமான கேள்வி அந்த கஜேந்திர சிங் தற்கொலை செய்து. முக்கியமான கேள்வி திரு கோபன் அளிப்பிருக்கார். ஏற்கனவே வந்து மானிய விலையில் விவசாய கடனுக்கான வட்டி குறைவா இருந்தது, அதற்கான மானியம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த அரசு வந்த பிறகு மானியம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வட்டி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் பாஜக 2 கட்சியிலுமே விவசாயிகளை வஞ்சிக்கின்றன என்ற குற்றச்சாட்டு நீண்ட நெடுங்காலம் இருந்து கொண்டிருக்கிறது. யார் இதை அரசியலாக்கும்?
விவசாயியுடைய தற்கொலை தற்செயலா, தலைகுனிவா, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் பாஜகவை சேர்ந்த மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் கேட்க விரும்புறேன். இந்த விஷயத்துல ஒட்டுமொத்தமான டிராமா நடந்திருக்கு. அரசியல் பின்னணி இருக்குது, அரசியல் பின்னணி இல்ல, விவசாயி தற்கொலை செஞ்சிருக்காரு, விவசாயிகளோட நிலைமையோட எதிரொலி என்று பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கு. பாஜக இதை எவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இருக்கு? நாங்கள் ஆட்சிக்கு 11 மாதம் தான் ஆகிறது, எங்களுடைய காரணங்கள்லாம் இல்ல. நிதின் கட்கரி சொல்றார், இதற்கு முன்னால் 50 வருஷம் ஆட்சி இருந்தாங்க, அவங்க எல்லாம் காரணமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒத்த வரல கொண்டு போயிட்டாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயியா இருக்கக்கூடிய திரு பி ஆர் பாண்டியன் சொல்றார், மத்திய அரசுக்கு தான் இதுல பெரும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு தற்கொலை பகிரங்கமா நடந்தது, என்னதான் டிராமானே வச்சுக்கிட்டாலும் உயிரை மாய்க்கக்கூடிய நிலைமை ஒரு சாதாரணமான ஒரு முடிவு, சாதாரண முடிவு நீங்களோ நானோ வேற யாரோ எடுக்க முடியுமா? மரியாதைக்குரிய திரு கோபண்ணா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டும் பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, எதிர்கட்சியில் இருக்கிறார். ஆனா திரு பாண்டியன் அவர்கள் நீங்க கேள்வி கேட்டது இந்த தற்கொலையை பற்றி. அவர் பிரதமருடைய வெளிநாட்டு பயணத்தை பத்தி பேசினாரு, அதே போல பார்லிமெண்ட்ல பிரதமர் பேசுவதில்லைங்கிறத பத்தி எல்லாம் பேசினார். சோ முதலிலேயே இவர்கள் ஏதோ பிளான் பண்ணி இதிலே அரசியல் ஆதாயம் தேட வேண்டும், இதிலே மத்திய அரசாங்கத்தை குற்றம் சாட்ட வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார். நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. இந்த விஷயத்துல நீங்க கேட்டீங்க பிஜேபி என்ன என்ன சொன்னாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா அப்படின்லாம் கேக்குறீங்க. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பேசிருக்காரு பாராளுமன்றத்தில், பிரதமருடைய உரையை நாம கூர்ந்து கவனித்தா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். கடந்த கால அரசாங்கம் இருக்கட்டும், இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கிற ஆட்சியிலே கூட தவறு இருந்தால் நம்ம எல்லாரும் பேசுவோம், இதை பற்றி தீர்மானமாக நாம் அனைவரும் மனம் திறந்து பேசுவோம் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, அதுல மாறுபட கருத்து இல்ல. ஆனா ஏதோ ஒரு சட்டம் இன்னும் வரல, வரப்போகின்ற சட்டத்திற்காகவே இந்த மாதிரி தற்கொலைகள் நடப்பதாக பேசுகிறார். நான் இதுவரைக்கும் நாங்கள் எங்களை பொறுத்தவரை அந்த சட்டம் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிற சட்டம் என்று சொல்லுகின்றோம். அந்த விவசாயிகளுக்கு அதை தெளிவுபடுத்த எங்களுக்கு கடமை இருக்கிறது, செய்வோம். உங்களை தவிர இந்தியாவில் அந்த சட்டம் விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்கு எந்த கட்சி சொல்லுது? நான் என்ன சொல்றேங்க, நான் ஐ cannot expect Congress to support us. எனக்கு நல்லாவே தெரியும். You can name some party. இல்ல name any party. யாராவது ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஆதரவாக உடன்பாடு இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் அரசியல் ரீதியான ஆதரவு தவிர மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கட்சி ஆதரவு தெரிந்தால் அது அரசியல் ரீதியான இது. இவங்க எதிர்த்து அதுல அரசியல் கிடையாது. காங்கிரஸ் எதிர்த்து அதுல அரசியல் பார்க்க மாட்டீர்கள். எங்களுக்கு ஆதரித்து அவர்களுக்கு அரசியல். உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்களா? நான் ஒன்னு சொல்றேன், கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்களா? கூட்டணி கட்சி கூட எதிர்க்கட்டும் சார், கன்வின்ஸ் பண்ண வேண்டிய வேலை எங்களுடைய வேலை. நான் என்ன சொல்றேன், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ அதனுடைய ரிப்போர்ட்டை படி பார்த்தா ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் குறிப்பிட்டது போல 17,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ரிப்போர்ட் இருக்கு. அது காங்கிரஸ் ஆட்சியிலும் கூட நடந்திருக்கிறது. இன்றைக்கு லேண்ட் பின்னால விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான்னா 17,000 பேர் வருடத்திற்கு காங்கிரஸ் ஆட்சி 10 ஆண்டு காலம் நடைபெற்றது. அந்த நடந்தது நில கையப்படுத்த சட்ட மசோதாங்கிறது சமீபத்திய நிகழ்வு, அதற்கு எதிரான போராட்டம் அந்த போராட்டத்தில் நடக்குது. நாங்கிறேன் அவர்கள் தான் எல்லாம் காரணம், அவங்க தான் எல்லாம் காரணம், நாங்க அவங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்திருப்போமே, அவர்களுடைய ஆட்சி சரியில்லை என்று மக்கள் நினைத்துதான் உங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ் செஞ்சதே சொன்னா நான் என்ன நினைக்கிறேன், இந்த பாயிண்ட்ல ஒரு பதிலை சொல்லிவிட்டு நான் திருப்பி நேற்றைக்கு நடந்த விஷயத்துக்கு நம்ம பேசலாம் நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா விவசாய தற்கொலைக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபெயிலியர் ஆஃப் கிராப், அதாவது அந்த பயிர் கருகுறதுனால இறப்பவர்களுடைய எண்ணிக்கை 16.8 சொல்லுது. ஆனா ஹேபிட்ஸ் லைக் ட்ரிங்கிங், கேம்பிளிங், சூதாட்டுதல், குடி, அது மாதிரி 20% போகுது. இது எல்லா லெவல்லையுமே இருக்கு, விவசாயம் மாத்திரம் இல்ல, எல்லா லெவல்லையுமே இருக்கு. ஒரு மனிதன் தற்கொலை செய்வதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. விவசாயிகளை பத்தி ஸ்பெஷலா ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் சொல்றாங்க. நான் நேற்றுக்கு நடந்த விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுகிறீர்களே, நான் என்ன கேட்கிறேங்க, நேற்று நடந்த விவசாய தற்கொலையில கேம்பிளிங் இருந்ததா, அதுதான் கேட்கிறேன், அதுதான் சொல்றேன். அப்பட்டமான நாடகம்ன்ற நான் நாடகம் தவறாக ஒரு விவசாயி வைத்து நாடகத்தை நடத்த முயற்சி பண்ணாரு. அந்த விவசாயி தற்கொலையில போய் 20% விவசாயிகள் மதுலையும் விஷயத்தை பத்தி பேசிட்டு அதே பல பத்திரிகைகள் செய்திகள் இன்னைக்கு ஊடகங்கள் வந்திருக்கிறது. இந்த செய்தி மரியாதைக்குரிய திரு கோபண்ணா அவர்கள் கேட்டது போல அது நியாயமான கேள்விதான். ஒரு சம்பவம் உங்களுடைய கண் முன்னே நடக்கிறது, அந்த ஃபுட்டேஜ் பாக்குறோம். நான் இப்ப வரும்பொழுது அந்த புகைப்படங்களை பார்த்து துணை முதலமைச்சரோடு ஏதோ அந்த கை காட்டி பேசிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர், தன்னுடைய பார்வையில இருக்கிறது. அதை முடிச்சிட்டு அந்த இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் 70 நிமிஷம் பேசுறாருன்னு சொன்னா உங்களுக்கு என்னங்க பொறுப்பு இருக்கிறது? இந்த செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. முதல்ல இது காலையில அந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இந்த விவசாயி சந்தித்திருக்கிறார்.
அதற்கு அப்புறம் இது போல இந்த மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான மக்களை திருப்ப வேண்டும் என்பதற்காக நடத்திய நாடகம் என்னன்னு சொன்ன நாடகம் தவறாக முடிந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் மேலே ஏறி அவர் அங்க கத்தணும், கத்தின உடனே இவங்க கேட்கணும், என்னன்னு கேட்கணும். இல்லை நான் விவசாயி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, சரி வந்து மைக்ல பேசு அப்படின்னு அவர் அலோ பண்ற போல அவர் பேசி இந்த நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிராக பேச வைக்க வேண்டும். அது மூலமாக நாடு முழுக்க நரேந்திர மோடி அரசாங்கம் விவசாயத்திற்கு எதிரானது அப்படின்னு போனோம். இந்த ஸ்கிரீன் பிளேயோட தொடங்கிய திட்டம் தவறாக முடிந்திருக்கிறது. பத்திரிகைகளே வந்திருக்கிறது. ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டு இறந்து அந்த குடும்பம் இன்னைக்கு நிர்கதியாயிருக்கு. விவசாய குடும்பங்கள் தற்கொலை நிலைக்கு போற அளவுல இருக்க நாட்டோட நிலைமைன்னு சொல்லி விவசாயி பூரா வெந்த புள்ள வேல் பாய்ச்சற நிலையில நான் ஒரு வருத்தத்தோட அமர்ந்திருக்கிறேன். உங்களுடைய அரசியல், நீங்க காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், ஆம் ஆத்மியா இருக்கட்டும், பதில் சொல்றேன், நீங்க யாரா இருந்தாலும் அரசியல் விஷயங்கள் வேற வச்சுங்க. ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டோம்னா மனிதநேயத்தோட ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு நியாயத்தை பொறுத்தவரைக்கான முயற்சியை நீங்க மேற்கொள்ளணும். நான் வந்து ரொம்ப பெரிய பிரதமர் தற்கொலை நடக்கிறத நீங்க அறிஞ்சிருக்கீங்க. எப்படி நேஷனலுக்கான புள்ளிவரம் இருக்கோ தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய விவசாயிகளோட தற்கொலைக்கான புள்ளிவரம் இருக்கிறது. எங்கேயாவது இது போல அடுத்தவரிடம் சொல்லி தற்கொலை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? முதலமைச்சர் தான் காரணம். கண் முன்னா நடந்திருக்கிறது. இவர்கள் நரேந்திர மோடி மேல குற்றம் சாட்டணும்னு பாக்குறாரு தவிர முதலமைச்சரை குற்றம் சாட்டுவதற்கு நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? இவர்களுடைய நோக்கம் அரசியல் நோக்கம். முதலமைச்சர் அதிமுக ஆட்சி காலத்துல 2011 இருந்து ஆட்சியில அதிமுக ஆட்சியில எலிக்கறி சாப்பிட்டாங்க. ஆதிச்சபுரத்துல பிரகாஷ் பட்டினி சாவால இறந்தாங்கிற போராட்டத்தை தோக்கணும் புயார் பாண்டியன் ஜெயலலிதாவுக்கா இல்ல மோடியா நான் பார்க்கல. மோடி மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, ஒரு மரியாதை உண்டு. எந்த அர்த்தத்துலன்னா பாரதிய ஜனதா கட்சியில ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் பிரதமர் பிரதமர் மேல நம்பிக்கை. அரசியல் ரீதியா ஒரு அடிப்படையான சைக்காலஜி சார். நீங்க எந்த மனோதத்துவ கேளுங்க. ஒரு தற்கொலை என்பதை 10 பேர் மத்தியில் பண்ணி சொன்னா அதற்கான லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கிற போது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தலைமையை ஏற்று அங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுடைய பார்வை அனைத்துமே அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி தான் இருந்திருக்கும். நீங்க இங்கேயே நம்ம பகுதியில் நடக்கிற பொதுக்கூட்டம் ஜெயலலிதா கலந்துறாங்க, கலைஞர் கலந்து பங்கு கொள்ற ஒரு பொதுக்கூட்டம்னா இருக்கிற மாடி மரத்தில் பூரா இடத்திலையும் ஜனங்கள் ஏறி நிற்பாங்க. பல இடங்களில் நாங்களே சத்தம் போட்டு இறக்க சொல்றதெல்லாம் வாடிக்கையான உண்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை பல பேர் பல மரத்துல ஏறி இருந்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்த இடத்துல ஏறி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய பார்வையும் அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கம் தான் இருந்திருக்கும். ஒரு பெரிய முதலமைச்சர், அது வந்து உலகத்துல புதிய கட்சி துவங்கி ஒரு முதலமைச்சராக இருக்கிற பார்வையில் தான் எங்களோட சாதாரண நீங்க அப்படி மறுக்க கூடாது. நான் சொல்றதை கேட்டு நீங்க பதில் சொல்லுங்க. இப்படி இருக்கிற போது இந்த தற்கொலையை அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டமிட்டு நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு கிடையாது. நாங்க போராட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் இந்தியாவில் வாழக்கூடிய மனிதனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற இந்த மண்ணை. திரு பாண்டியன் அவர்கள் அரசியல்வாதியா பேசினா பேசுங்க. விவசாய தலைவர், விவசாய சங்க தலைவர் சொல்லிட்டு அரசியல் பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு விவசாய குடும்பங்கிற நிலையில நீங்க பாருங்க. பாண்டிச்சேரியில வந்து அரவிந்தர் ஆசிரமத்தை தற்கொலை முயற்சி பண்ணாங்க. தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நம்ம டெலிபோன் டவர் ஏறி இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்திருக்கோம். தற்கொலை முயற்சி என்பது ஒரு சமிகைக்காகத்தான் இருந்திருக்கிறது, தற்கொலையா நடந்ததில்லை. அப்ப இது ஏற்கனவே திட்டமிட்டு ஒரு பப்ளிக்ல பண்ண டிஸ்பிளே பண்ணக்கூடிய தற்கொலை பண்றதுக்கு அப்புறம் ஒரு விவசாயி நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு ஊரெல்லாம் சொல்லி எலிக்கறி சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொன்னாங்களா? இல்ல, நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. ஒரு அந்த முதலமைச்சரும் கஜேந்திர சிங்குக்கும் என்ன உடன்பாடு இருந்தது நமக்கு தெரியாது.
ஆனா அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? ஒரு மனுஷன் இந்தியாவில் பிறந்தாலும் அந்த மண்ணு தாங்க எனக்கு உத்தரவாதம் கொடுக்குது, இந்த மண்ணுல நான் இருக்கிறேங்கிறதுனால தான் எனக்கு உத்தரவாதம் கொடுக்குது. அந்த மண்ணே நீங்க பிடிங்க வெளிநாட்டு முதலாளிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா என்ன யார் அடையாளப்படுத்துறது, என்ன யார் அங்கீகரிக்கிறது? அந்த மனநிலையில ஒரு தற்கொலைக்கு போறோம். நீங்க அந்த மனநிலைக்கு அதை பத்தி தான் நீங்க சிந்திக்கணும். ஒரு முதலமைச்சர் கண் முன்னால் நடக்குது, அவர் காரணம் இல்லையா? பாராளுமன்றத்தில் பிரதமர் உட்கார்ந்து இருக்கிற பிரதமர் காரணமா? உங்களுக்கு அப்பட்டமான அரசியல், அவர் சொல்றது கஜேந்திர சிங்குடைய மரணத்துக்கு மோடி காரணம் என்பதல்ல. லட்சக்கணக்கான விவசாயிகள் சாகிறார்களே, அதற்கான அடிப்படை காரணத்தை தேட வேண்டாமா இந்த பிரதமர்? காரணங்கள் கண்டறியவும் பட்டிருக்கு. அதை இன்னைக்கு அமல்படுத்தவும் இல்ல. சுவாமிநாதன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல இருந்து 2004 இருந்து தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. 2004 காங்கிரஸ் அரசாங்கம் அந்த 10 ஆண்டுகளா அதை அமல்படுத்தாம செலவு தாண்டி 50% பயிர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதே டெல்லி அரசாங்கம் இந்த மாதிரி பயிர்களுக்கு பாழாகும் பொழுது செலவு மட்டும் காம்பன்சேட் பண்ணல, அந்த செலவை தாண்டி 50% ப்ராஃபிட் சேர்த்துதான் ஏக்கருக்கு 20,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒரு தற்கொலை கூட அங்க டெல்லியில இன்னைக்கு நடக்கல. விவசாயிகள் அதாவது இது விவசாயிகளுடைய அடிப்படை பிரச்சனையை பத்தி பேசாம திரும்ப இந்த அடிப்படை பிரச்சனை அந்த விவசாயி கஜேந்திர சிங் தற்கொலை செய்து கொண்டதற்கு இந்த மத்திய நரேந்திர மோடி ஆட்சியினுடைய நில கையகப்படுத்தல் சட்டம் ஒரு காரணம். அடுத்து விவசாயிக்கே இருக்கிற பலவிதமான இழப்புகள், அவர் விவசாயத்தில் சந்திக்கிற பலவித மன உளைச்சல்கள், கடன் தொல்லை போன்ற பல காரணங்களால கடைசியாக ஒரு முடிவெடுத்து இந்த தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் மரத்தில் அவர் ஏறி இருக்கிறார். தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்டதை வேடிக்கை பார்த்த குற்றம் ஆம் ஆத்மிக்கு உண்டு. காங்கிரசுக்கு என்ன இருக்கு? 2 பேரும் குற்றம் சாட்டக்கூடியது. குற்றம் சாட்டல. 55 ஆண்டுகள் இந்த நாட்டில் ஆட்சி செய்து கொண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற வாசகத்தை ஏற்படுத்திவிட்டு இன்று வரை விவசாயிகள் நீங்க சொன்னபடி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை என்பது குறிப்பா மகாராஷ்டிரா மாநிலத்தில் விதர்பா பகுதியில் தொடர்ந்து ஆட்சி இருந்த போது சொல்றேன் எல்லாம் நடந்திருக்கிறது. அது ஒரு சமூக பிரச்சனை. 10,000 கோடி ரூபாய் பிரதமர் பேராலே கஜேந்திர சிங் தற்கொலை செய்து கொண்டால் அதற்கு கெஜ்ரிவாலும் நரேந்திர மோடி பொறுப்பேற்க வேண்டும். ஆயிரக்கணக்கான தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டால் சமூக பிரச்சனை இல்ல. அதாவது நான் இந்த பிரச்சனையை கூட நான் என்ன சொல்றேன்னா, இதை தடுக்கணும், இதற்கு நிரந்தர முடிவு கட்ட வேண்டும் என்கிற கடமை எல்லோருக்கும் இருக்கு. பிரதமர் பேர்ல 10,000 கோடி கொடுத்து அந்த பருத்தி சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு மரத்வாடா அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சிருக்கோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை என்னன்னா, அப்பொழுது தற்கொலை சாவுக்கு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசை குற்றம் சாட்டி பாஜக பேசியது. இப்போ இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கிற மகாராஷ்டிரா மாநில தேவேந்திர பட்னாவிஸ் அவருடைய சொந்த விதர்பா மாவட்டத்தில் இந்த 3 மாதங்கள்ல 319 பேர் விவசாயிகள் தற்கொலை செஞ்சு கொண்டிருக்காங்க. சமூக பிரச்சனை என்ற அடையாளம் கண்டத்திற்கு கோபம்னா 50 ஆண்டுகளா சரி பண்ண முடியாத விஷயத்தை 3 மாதத்தில் சரி பண்ண முடியுமா? இல்ல அதுல நீங்க சொல்லுங்க. இல்ல அதாவது கடந்த காலத்துல இந்த தொடர் நிகழ்வுகளை யாரும் தடுக்க முடியாதது மிக மிக வருத்தமான விஷயம். யாரும் அது மறுக்கவே முடியாது. அது யார் சரி என்று சொல்ல முடியாது. நடக்கிறது. நான் கேட்கிறேன், அன்னைக்கு எங்களை குற்றம் சாட்டினீர்களே, உங்கள் ஆட்சியிலும் வந்த பிறகு இந்த தொடர்கதையாக இருக்கிறதே. ஒரு நாளைக்கு 7 பேர் மகாராஷ்டிராவில் இறப்பதாக புள்ளி விவரம் சொல்லுகிறது. காங்கிரஸ் ஆட்சியில் கடந்த அவலம் பாஜக ஆட்சியில் தொடர்கிறது என்ற முக்கியமான விஷயமா இருக்க மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சொல்கிறார், விவசாயிகள் முதலில் கடவுளையும் அரசாங்கத்தை நம்புவதை கைவிட வேண்டும். கடவுளையும் நம்பக்கூடாது, அரசாங்கத்தை கைவிடக்கூடாது, விவசாயிகள் தங்களை நம்ப வேண்டும் சொல்றார். 50% உற்பத்தி செலவில் கூடுதலாக, உற்பத்தி செலவை விட கூடுதலாக 50% அளவுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியில் மத்திய பாஜக அரசு உறுதியளித்திருந்த தேர்தல் வாக்குறுதியில் இப்போது கொடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது. இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறதா பாஜக? டெல்லியில் விவசாயி செய்து கொண்ட தற்கொலை தற்செயலா தலைகுனிவா, இதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறதா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் துறையில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த திரு ஜெயராமன் கேட்க விரும்புகிறேன், இது அரசியல் இருக்கிறதா இல்லையாங்கிறத தாண்டி இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு நீங்கள் இந்த நிலம் கையப்படுத்தும் மசோதாவை நீங்க எதிர்க்கிறீங்க, காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறது, ஏற்கனவே அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் இருக்க சில முன்னேற்றங்கள் தேவை என்றால் சில தியாகங்கள் செய்தாக வேண்டும். வளர்ச்சி என்பது ஒரு பக்கம் சார்ந்தா மட்டும் இருக்க, தொழில் வளர்ச்சி தேவை, உற்பத்தி துறை தேவை, சர்வீஸ் துறை எல்லாமே தேவை. அப்ப விவசாயிகள் முழுமையா பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிற அரசு உத்தரவாதத்தை நீங்க ஏன் நம்ப மறுக்கிறீங்க? ஏன்னா சுதந்திரத்திற்கு அப்புறம் 67 ஆண்டுகளா அந்த பிரிட்டிஷ் காலனி அந்த சட்டம் தான் இருந்தது. எப்படி பாதிக்கப்பட்டார்கள் விவசாயிகள் நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். அது தாண்டிதான் இந்த 2013 பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த 2013 இந்த வந்த சட்டமே
மக்களுக்கு சம்மதம் தேவை, 70% மக்களுக்காக சம்மதம் தேவைன்னு வந்ததுக்கு காரணமே இவங்க வந்து எந்த விதமான காம்பன்சேஷன் கொடுக்காம அவங்களை நிலத்தை விட்டு அப்புறப்படுத்துறது. அது மக்களுக்கு தேவையான திட்டம் தான். ஒரிசால வந்து சிஏஜி ரிப்போர்ட் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. 5 வருஷம் அவங்க வந்து நிலத்தை வந்து அந்த சொன்ன பர்பஸ்க்காக யூஸே பண்ணாம அவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய லேண்ட் ஸ்கேமா பண்ணி அதை மார்கேஜ் பண்ணி வேற பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போன்று பல வகையான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு கண் முன்னாடி. இதற்காகத்தான் வளர்ச்சி என்பது பெயரால இந்த மாதிரி வந்து விவசாயிகள் நிலத்தையும் ஆதிவாசிகள் அவர்களுடைய நிலத்தையும் இதை வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் பார்க்க முடியுது. நம்பர் 1. நம்பர் 2, இங்க யோசிச்சு பாருங்க, இந்த 3 லட்சம் பேர் விவசாயிகள் இருந்தாங்கன்னா கூட அவங்க யாரும் நிலத்தை வித்துட்டு கடன் கூட அடைக்கல. ஏன்னா அந்த நிலத்தை வந்து பின்வரும் சந்ததியினருக்கு விட்டு விட்டு போகணும். அவங்க வந்து அவங்க வேணாலும் இறப்போமே தவிர நாங்க வந்து நிலம் வந்து எங்க உயிருக்கும் மேலானது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விவசாயிகள். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதுக்கான அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியை பார்க்கணும். சுவாமிநாதன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல அவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அந்த காஸ்ட் பிளஸ் 50% கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தொடர்ந்து விவசாயிகள் பல இடங்கள்ல தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய குரல். பிஜேபி அவங்க மேனிபெஸ்டோலி சொல்லி இனி வரைக்கும் அதையும் வந்து அவங்க வந்து செய்ய. இடைவேளைக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் தான். இதுல வந்து 50% மேல உற்பத்தி செலவுக்கு மேல நாங்க கூடுதலா கொடுப்போம் சொல்லிட்டு சுவாமிநாதன் கமிஷன் சொன்னது அப்புறம் இருக்கட்டும். தேர்தல் அறிக்கையில பாஜக சொல்லியிருக்கிற விஷயம் இப்போது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றத்தில் அப்படி எங்களால் கொடுக்க முடியாதுன்னு இதே பாஜக எம்எஸ்பி பத்தி. அதாவதுங்க மத்திய அரசாங்கம் 3 ரூபாய்க்கு அரிசி கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குதுன்னு வச்சுங்க. இவங்க ஓட்டு வேணும் என்பதற்காக இலவசமாக கொடுக்கறாங்க. கொடுத்தது தப்பு இல்ல, ஓட்டு வாங்கிக்கோங்க. ஆனா மீண்டும் மத்திய அரசாங்கத்துக்கு வந்துட்டு நாங்க இவ்வளவு இலவசமா கொடுத்தோம், இவ்வளவு நஷ்டம் அடிச்சு எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு சொன்னா அதை கொடுக்க மாட்டோம்னு மத்திய அரசாங்கம் சொல்லியது. நாம சொல்ற நிர்ணயித்த விலைக்கு அதிகமாக கீழே நீங்க கொடுத்துட்டு அதற்கான செலவை எங்க கிட்ட கொடுங்கன்னு மத்திய அரசாங்கத்தை கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டோம் தான் சொல்லுங்க. நீங்க சொல்றது மாநில அரசுக்கு. நான் சொல்றது விவசாயிகளுக்கு இழப்பீடு போதோ விளைபொருளுக்கான விலை நிர்ணயிக்கும் போதோ உற்பத்தி செலவு வந்து 50%. நீங்க சொல்றது தமிழ்நாடு அரசு வந்து நாங்க மாநில திட்டம் கொடுக்கிறோம், விலையில அரிசி கொடுக்கணும் அவங்க கேட்கறது. நான் சொல்றது விவசாயிகளுடைய விளைபொருளுக்கான விலை பாருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இதுலயும் அப்படித்தான் இருக்கு, அதுவும் அப்படித்தான். நான் சொல்றேன், மத்திய அரசாங்கம் இதற்கான செயல் திட்டத்தை அமல்படுத்த தொடங்கி நான் இப்போ கூட மாற்றி சொல்லலங்க. நாங்க சொல்றேன், செயல் திட்டங்களை அமல்படுத்த தொடங்கி இருக்கும் பொழுதே ஒரு குற்றச்சாட்டை எங்கள் மீது சுமத்துறீங்க. இவர் சொல்றாரு, அதாவது அந்த காலத்தினுடைய சட்டம் இருந்ததுங்கிறத மாத்தணும், நாங்க போராடணுங்கிறார். போராடியதன் விளைவு தாங்க இன்னைக்கு ரூரல் ஏரியால கிராமப்புறங்கள்ல நிலங்கள் கையகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மார்க்கெட் விலையோடு 4 மடங்கு அதிகமாக கொடுக்கணும் இந்த சட்டத்தில் இருக்கிறது. மக்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது உங்களுக்கு தெரியும், நீங்க அதை எடுத்து விட்டீங்க. இன்னைக்கு அதுதான் கேள்வி இருப்பது. அதான் நிறைய பேசியது. என்னுடைய கேள்வி, தேர்தல் அறிக்கையில நீங்க எது சொன்னீங்க? தேர்தல் அறிக்கையில் நாங்க 50% கூடுதலா விளைபொருள் தருவோம் சொன்னீங்க பாஜக. பாருங்க, அதே பாஜக சொலிசிட்டர் ஜெனரல் மத்திய அரசு சொல்றாரு. நீங்க தயவு செஞ்சு அதை படிங்க. நீங்க படிங்க. அந்த ஜெனரல் சொன்னதை அபிடவிட்ட கொஞ்சம் தயவு செஞ்சு படிங்க. இட் வாஸ் ரிலேட்டட் டு எம்எஸ்பி. அந்த இதை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கும் மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிற உறவு அந்த நான் இப்ப அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம். குறைந்தபட்ச ஆதார விலை என்பது கரும்புக்கும் நெல்லுக்கும் நேரடியாக கொடுக்கக்கூடியது, ஒவ்வொரு விவசாயிக்கும் பலன் தரக்கூடியது. ஆமாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நேரடியாக குறைந்தபட்ச ஆதாரம் உங்களுக்கு தெரியும். கரும்புல வந்து மத்திய அரசு ஒரு விலை சொல்ல, அது வந்து மாநில அரசு கூடுதலா ஒரு தொகை சொல்லி கொடுக்குற வழக்கமா பார்த்திருக்கிறோம். அந்த குறைந்தபட்ச ஆதார விலை செயல் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க. ஆமா, தேர்தல் அறிக்கையில சொன்னா யாரும் இல்லைன்னு சொன்னா நீங்க அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஏதாவது சொல்லி இருக்கிறோமா? இந்த மாதிரி திட்டமே இல்லைன்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க படிங்க. நீங்க வந்து ஒரு போர்ஷனை வச்சு பேசினோம் சொன்னா அதற்கு தீர்வு ஆகாது. நீங்க மத்திய, அதாவது இவர்கள் போல விவசாய சங்கம் சொல்லிவிட்டு அரசியலை பேசுகின்ற வந்திருக்கிறாரு பாருங்க, அந்த மாதிரி நம்ம பேச முடியாது. எல்லா விஷயத்திலுமே நாங்கள் தேர்தல் அறிக்கையில சொன்னோம் 5 லட்சம் ரூபாய் நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் சொன்னீங்களே இப்ப அப்படின்னு கேட்டா 5 வருஷம் சொன்னோம்,
தேர்தல் அறிக்கையில சொன்ன தேர்தல் அறிக்கை 5 வருடத்துக்கான தேர்தல் அறிக்கை. நீங்க எதுவுமே முதல்ல எல்லாம் நடந்துட முடியுமா? நாங்கள் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் சார் நீங்க சொன்னீங்களே. 33% இழப்பீடு, முன்னெல்லாம் 50 இருந்தது, இப்ப 33% இழப்பீடு வந்தாலே கொடுக்கணும்னு கொண்டு வந்தது பிஜேபி அரசாங்கம். என்னவோ கார்பரேட்டுக்கு எதிரானதவர் பேசுறீங்களே. அந்த நிலக்கரியில ஃப்ரீயா கொடுத்தாங்க. இங்க 200 நிலக்கரி சுரங்கங்கள், 20 நிலக்கரி சுரங்கங்களே 4 லட்சம் இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது, லாபம் சம்பாதித்திருக்கிறது. இந்த மாதிரி கார்பரேட்டுக்கு எதிரான போது விவசாயிக்கு எதிரான கொண்டு போறேன்னு இன்னைக்கு நடந்த நேற்று நடந்த இந்த தற்கொலையில ஏஏபி தான் குற்றம் சொல்லுவோம். ஆனால் இங்க திசை மாற்றி நரேந்திர மோடி கடவுளை நம்பாதீங்க, கவர்மெண்டை நம்பாதீங்க, நிதி கட்கரி சொல்றாரு, அரசியல்வாதி விவசாயிகள் சொல்றாரு. ஆனா இது போன்ற வாசகம் நாம் கேட்பது முதல் முறை அல்ல. உங்களுடைய ஆட்சியில் பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் சொன்னார், விவசாயிகள் முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பி கொண்டிருக்காம கொஞ்சம் வேறு விஷயத்துக்கு வரணும், உற்பத்தியில் நமக்கு அதிகரிச்சு சொல்லிட்டு விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியேற வேண்டும் என்று மன்மோகன் சிங் சொன்னார். அது சொன்னதை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர், எனக்கு விவசாயத்தை பற்றி நன்கு தெரியும். நாங்க 4 சகோதரர்கள். எங்க அப்பா ஒருத்தர், அவர் இருந்த போது அந்த விவசாயம் சாகுபடி செய்வது கட்டுப்படியா இருந்தது. 4 குடும்பத்தினரும் அதே சொத்து மேல நீங்க நம்பி இருந்தால் அதுல நீங்க எதிர்காலம் கிடையாது. அதுல யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம், மீதி 2 பேர் வேற தொழிலுக்கு போகணும், படிச்சு போகணும் தான் சொன்னாரே தவிர எல்லோருமே அதை நம்பி கொண்டிருந்தால் செல்ஃப் சபிஷியன்ட் வராது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது. 1. 2வது, இந்த விவசாயிகள் பிரச்சனையில நாங்க பாஜக ஆட்சியில 83,000 கோடி ரூபாய் கொடுத்திருந்தாங்க 2003 நாள்ல. நாங்க கடைசியா 8 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தோம். அது எங்களுடைய சாதனை. அதே போல நீங்க நெல் விலையை பாத்தீங்கன்னா குவிண்டால் 550 ரூபாய் இருந்தது, 1310 ரூபாய் ஆக்கணும். கரும்புக்கு 73 ரூபாய் இருந்தது, 220 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு ஆக்கணும். ஆக இது போல நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். அதே போல கிசான் அட்டை 12 கோடி பேருக்கு கொடுத்தோம். கிட்டத்தட்ட 6,17,232 கோடி கொடுத்திருக்கோம். அதே போல இன்னைக்கு பேசுறாங்க, நான் கேட்கிறேன், நில கையகப்படுத்தும் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கொண்டு வந்த போது 2 நிலைக்குழுக்கள், ஒன்னு சுமித்ரா மகாஜன், இன்னொன்னு கல்யாண் சிங், 2007-09 2 நிலைக்குழு பரிந்துரைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சுஷ்மா சுவராஜின் திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அருண்ஜேட்லி திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த காங்கிரஸ் இயற்றிய சட்டத்துக்கு ரூல்ஸ் பிரேம் பண்ணது யாரு? கெசட் நோட்டிபிகேஷன் வெளியிட்டது யாரு? பாஜக. எல்லாவற்றையும் செய்துவிட்டு இன்றைக்கு புதுதாக அவசரம் தொட்டு யார் கொண்டு வந்தார்கள்? கார்பரேட் குழுமம் கொண்டு வந்தது யாருடைய நிர்பந்தத்தில்? நீங்க நாட்டு மக்களுக்கு ராகுல் காந்தி சொல்லிடுறேன். இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு நியம்கார்ல வேதாந்தா கிராம சபையினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு வேதாந்தா மல்டிநேஷனல் கம்பெனி, அதன் மூலமாக வன உரிமை பறிக்கப்பட்டு ஆதிவாசிகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 400 நக்சலைட்டுகள் உருவாகி இருப்பார்கள். ராகுல் காந்தி அந்த இடத்திற்கு போய் அதே போல ராகுல் காந்தி ஜெயந்தி நடராஜன் சொன்னது வேறு, சிஐஏ சொன்னது வேறு. உங்களுக்கு தெரியும், ஜெயந்தி நடராஜன் சொல்லி நான் இது பாஜக சொல்ல, ஜெயந்தி நடராஜன் ஹிம்செல்ஃப் அவங்களே சொல்றாங்க. ஏமா லேட் பண்ற உடனே பண்ணு சொன்னாரு. நான் உடனே விரைவுறுத்தினேன், இல்ல பதவியை நீக்கி விட்டு அந்த பக்கம் போய் இனிமே எல்லாம் சரியா போயிருக்கு. நான் சொல்றேன், ராகுல் காந்தி 2 பேரும் பேசிருக்காரு கிடையாது. தயவுசெய்து குற்றச்சாட்டு நான் சொல்றேன். அவர் தொழில் முனைவோரிடம் பேசினார். அவர்கள் இதுபோல சுற்றுச்சூழல் அமைச்சரகத்திலே எங்களுடைய பணி நடைபெறவில்லை, அதற்கு பல காரணங்களை சொல்லும் போது சிஐ பேசும்போது ஜெயந்தி நடராஜன் பதவி நீக்கப்பட்டு விட்டார், பதவி நீக்கப்பட்டு விட்ட பிறகுதான் பேசுகிறார். நான் சொல்றேன், தகவல் அவர்கள் மூலமாக கிடைத்த சில தகவல்கள் அடிப்படையில் தான் அவர் பதவி பறிக்கப்பட்டது. எங்களுக்கு தெரியும். சொன்ன போது நான் விரிவாக பேச விரும்பல. அதுல அவர் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் ஏன் உங்களுடைய கோரிக்கைகள் நான் காலதாமதம் ஆகுது என்பதற்கு சில பதில்களை அவர் பெற்ற போது அதிர்ச்சி அடைந்து மறுநாள் அமைச்சர் பதவி விட்டு போக வேண்டியதாச்சு. யமுனா விரைவுச்சாலை ஒரு சதுர மீட்டர் 850 ரூபாய்க்கு விவசாயிகளிடமிருந்து அந்த மாயாவதி அரிசி பறிக்க முயன்ற போது இரவோடு இரவாக பயணம் செய்து அதிகாலை 4 மணிக்கு
அந்த பட்டா பார்சல் என்கிற இடத்துக்கு போய் விவசாயிகளுக்காக பேசி அங்கேயே ஒரு நாள் முழுவதும் தர்ணா பண்ணி ஹரியானாவில ராபர்ட் வஜாரா எத்தனை ஆயிரக்கணக்கான இடங்களை ராபர்ட் வஜாரா புடிங்கினாரே விவசாயிகளுக்கு என்ன நியாயம்? ஹரியானாவில ராபர்ட் வஜாரா உங்களுடைய மாப்பிள்ள ராபர்ட் வஜாரா அங்கே புடிங்கினாரே இல்லையா? அதுக்கு அவர் கேஸ கூட போட மாட்டேன்னு சொன்னவங்க நீங்க சொல்றீங்க விவசாயிகளுக்கு. இவங்க ஆதரிச்ச அந்த இவங்க ஆதரிச்ச அந்த நிலை கையகப்படுத்தும் சட்டம் இவங்க ஆட்சிக்கு வந்து மே 16 மோடி பதவி இருக்கிறார். மே 27 அந்த மினிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் இந்த டிராஃப்ட் இந்த மாதிரி இந்த ஆர்டினன்ஸ் மாத்தணும். இது வரைக்கும் அந்த சட்டம் நல்ல சட்டம்னு ஒத்துக்கிட்டு தான் வந்தீங்க. இது வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி எவ்வளவு நிலை கையகப்படுத்துறத பத்தி இது பண்ணிருக்கீங்க. அமலே பண்ணாம அது இருக்கிற பிரச்சனை தெரியும். அப்போ அதானிக்கு நன்றி கடனாகத்தான் இப்போ அதானியிடம் வாங்கின படத்துக்கு நன்றி கடனாக நீங்க இது தவறா பேசுறீங்க. நீங்க நேரா திருப்பி ரெக்கார்ட் பண்ணுங்க. பாத்துக்கறாங்க ரெக்கார்ட் பண்ணட்டா டொனேஷன் பண்ணுங்க. நீங்க எப்படி டொனேஷன் வாங்குனீங்க உங்களால வெளிய வந்தவங்க உங்களுடைய கட்சியில எப்படி நிதி வாங்கப்பட்டது என்பதும் அதற்கான கணக்கு இல்லை என்பதும் பாஜக காங்கிரஸ் குற்றச்சாட்டுகளை உங்களுடைய கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் உங்களுடைய கட்சி மேலே சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்க பேசாதீங்க. இது வந்து ஒரு மாதத்துக்குள்ள அந்த டிராப்ட் கொண்டு வரணும். அதானியிடம் பணம் என்று சொல்லாதீங்க. அவ்வளவுதான். கொண்டு வந்தது எப்பொழுது பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்ண அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட்ல இருந்தது விவாதிக்க தயாராக இல்லை. அதனால ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தோம். ஆர்டினன்ஸ் இட் இஸ் நாட் பர்சி இல்லீகல். அது எப்படி சொல்லுவீங்க? ஆர்டினன்ஸ் கொண்டு வரணும்னு கொண்டு வந்ததுக்கு அடிப்படையான காரணம் பல முதலமைச்சர்கள், அதுல குறிப்பாக கர்நாடகா, கேரளா, அன்றைய முதலமைச்சர், மகாராஷ்டிரா முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர், இவரெல்லாம் கூட காரணம். பிரச்சனை இருக்கு, பிரச்சனையை சொன்னார்கள். கடைசியா இறுதி திருத்தங்கள் எப்படி வரப்போகுது நம்ம பாக்குறோம். என்னுடைய கேள்வி இன்னொன்று, நம்ம வந்து ஏற்கனவே விவசாயிகளுக்கான கடன் வந்து 9% இருந்த போது அதற்கான மானியம் உட்பட எல்லாம் சேர்த்து 4% இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த மானியம் 3% குறைக்கப்பட்டு 2% வட்டி வந்து உயர்த்தப்பட்டு 9% இருந்த வட்டி இப்போது 11% உயர்த்தப்பட்டு. நான் கேட்கிறேன், அதுல இன்னொன்னு விஷயம் வந்தது, அதையே நீங்க சொல்ல மறுக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது ஒழுங்காக வாங்கின கடன் ஒழுங்கா செய்யலாம் 4%, 7% தான் வட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விவசாயியை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு விஷயம். 2013-14 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில அருண்ஜேட்லி சொல்லி இருக்கிறது 8 லட்சம் கோடி கடன், 7% வட்டி. 8 லட்சம் கோடி குறித்த காலத்துல கடனை திருப்பி செலுத்துற விவசாயிகளுக்கு 3% மானியமா நாங்க கொடுக்கிறோம். நீங்க 7% வட்டியை கட்டிட்டு திரும்ப வாங்கிக்கணும். உங்களுக்கு 4% தான். 4% வட்டியே வேணும்னு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. MS சாமிநாதன் கமிட்டி அதை பரிந்துரை பண்ணிருக்கு. அதனால 4% வட்டியில நீங்க கொடுக்கணும். இதுதான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நீங்க இப்ப வந்து 11% வட்டியை உயர்த்திட்டீங்க. 9 கூட்டிட்டீங்க. 9 இல்ல 7% தான் அறிவிச்சார் அவர் பட்ஜெட்ல. 7 வந்து 4% கூட்டி 11% இருந்தது. 9 இருந்தது, 2 மானியமா கொடுக்கப்பட்டது. நல்ல நியாயமா கரெக்டா சொல்லுவாங்க. 9 தான் இருந்தது, 2 வந்து குறைச்சு நம்ம வந்து விவசாயிகளுக்காக 2 மத்திய அரசு குறைச்சது. அதுக்கப்புறம் ஒழுங்கா செலுத்துறவங்களுக்கு 3% தனி ரிபேட் தனியா கொடுத்தது. அதனால தான் 9ங்கிறது 7 மாறிச்சு. இப்ப என்ன எக்ஸாக்ட்லி இப்ப என்ன ஆயிடுச்சு? 9ங்கிறது 11 மாறிச்சு. இப்ப அந்த வரி மானியம் குறைக்கப்பட்டுருச்சு. இந்த திருப்பி தரக்கூடிய நிலைமை இருக்கு, அது மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகுது. 11 அப்படிங்கிறது 7 மாறி இருக்குது. அவ்வளவுதான். ஓகே. அரசாங்கம் இப்ப என்ன நான் என்ன சொல்றேன், பிஜேபி என்ன கேட்கணும், நம்ம வந்து அரசியல் விவசாயிகள் ஒழுங்கா கடனை திருப்பி செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்காக இது கொடுக்கப்படும். இருக்கட்டுங்க, நான் என்ன சொல்றேன், 8 லட்சம் கோடி ரூபாய் கடன் நான் கொடுத்திருக்கேன், 80,000 கோடி ரூபாய் தான் கொடுத்தாங்க அவர் பேசுறாருல. இந்த 8 லட்சம் கோடி கூட்டி ஒவ்வொரு திமுக ஆட்சியில் இருந்த போதும் மத்தியில் இருந்த போதும் கடன் தள்ளுபடி நீங்கள் கடன் தள்ளுபடி கொடுத்ததாக சொல்லுகிறீர்களே, ஆனால் இதற்கு முன்பாக 5 ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சியிலே ஒவ்வொரு ஆண்டுக்கும் 17,000 பேர் இறந்தார்களே, தற்கொலை செய்து கொண்டார்களே விவசாய. ஏன்
மகாராஷ்டிரா உங்க கவர்மெண்ட் சார், நீங்க தான் பதில் சொல்லணும். நான் என்ன சொல்றேன், இது நாடு முழுக்க இன்னைக்கு பிரதமர் அவர்கள் சொன்னது போல, பிரதமர் பாருங்க, நீங்க இந்த அரசாங்கம் கார்பரேட் அரசாங்கம் சொல்ல விரும்புறீங்க. 2G நிலக்கரியில எவ்வளவு ஃப்ரீயா கொடுத்தீங்க மக்களுக்கு தெரியும். விவாதத்துக்கு போல விவசாயிகள் துன்பத்தில் இருக்கிறாங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க. விவசாயிகள் கஷ்டப்படுறாங்களா? நிச்சயமாக 9% இருந்த வட்டியை 11% உயர்த்த என்ன காரணம் சொல்லுங்க. அதை பகிரங்கமா அறிவிக்காம வங்கிகளுக்கு சுற்றறிக்கை மட்டும் அனுப்புறீங்க பாருங்க. நேற்றைக்கு இந்த விஷயம் நேற்றைக்கு முந்தானால் வந்திருக்கிறது. இது வரட்டும், ஃபுல்லா வரட்டும், என்ன டீடைல் பாப்போம். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இவங்க பேசுறாங்கல்ல, பிரைம் மினிஸ்டர் பேசிருக்கிறார் பார்லிமெண்ட்ல, என்ன சொல்லிருக்காரு, இந்த ஆட்சியில இருந்தாலும் கூட நம்ம எல்லாம் பேசுங்கிறார். இதற்கு பல காரணங்கள், பல ரிப்போர்ட் மறுக்காம நீங்க நேரடியா நரேந்திர மோடி குற்றம் சாட்ட வேண்டும். அவர் வீட்டுல இருந்தா கூட, இவர் நேர பார்த்தா கூட அவர் காரணம் இல்ல, வீட்டுல இருந்த நரேந்திர மோடி காரணம் விவசாய தலைவராக வந்து சொல்லி அரசியல் பேசுகிறார் இவரு. இது என்ன திரும்ப நான் அரசியல் பண்றேன், அரசியல் யாருகிட்ட கேட்டா கிடைக்குமோ, யார குற்றம் சொன்னா நியாயம் கிடைக்குமோ அவங்கள தான் சொல்ல முடியும். நாங்க இன்னைக்கு போய் சோனியா காந்தி அம்மையாரையோ நாங்க வந்து மன்மோகன் சிங்கே சொல்ல முடியாது. அந்த இடத்துல நடந்த சூழல்ல இன்னைக்கு பிரதமர் இவங்க நீங்க வட்டியை குறைக்கிறது உச்சநீதிமன்றத்தில் போய் நாங்க வந்து டிமாண்ட் உங்களுடைய இறுதியான சுருக்கமான இதை பொதுவா இந்த பாஜக ஆட்சி வந்து தேர்தலுக்கு முன்னால பேசியதற்கும் இப்ப செயல்படுவதற்கும் முற்றிலும் வேறுபாடு இருக்கு. எந்த நிர்பந்தத்தில் இந்த சட்டம் கொண்டு வந்தார்கள் என்பவர்களுக்கு நாட்டு மக்களுக்கு அவங்க விளக்க தவறிட்டாங்கன்னா 2015 ஆகஸ்ட் மாசத்தில் தான் கெசட் நோட்டிபிகேஷன் வருது. அதற்கு பின்னால நிலை மாறி அவசர சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி 11% வட்டி உயர்வு, அதே போல வந்து விளைபொருளுக்கு உரிய விலை கொடுக்காமல் இங்க ஊக்கத்தொகை கொடுத்தால் எச்சரிக்கை செய்வது, விவசாயிகளுக்கு விரோத அரசாக உரமானியம் ரத்து, தொடர்ந்து அடிமேல் அடியெடுத்து விவசாயிகள் பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி வராங்க. உங்களுடைய இறுதியான கருத்து? தயவு செய்து விவசாயிகளுடைய பிரச்சனையை வந்து தயவு செய்து அரசியலாக்கமா, இவங்க 20 வருஷமா இந்த மாதிரி தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நலிவடைஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல தயவு செய்து அவர்களுக்கான அந்த விலை கொடுப்பதற்காகவும், அவங்களுடைய அந்த இன்புட் காஸ்ட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு, அதை சரி செய்வதற்காகவும் நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ, இன்னைக்கு வந்து கார்பரேட்ஸ்க்கு நிறைய சப்சிடிஸ் போக முடியுது. ஏன் வந்து விவசாயிகளுக்கு உலகம் முழுவதும் சப்சிடியில தான் இயங்குகிறது விவசாயம். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. லாபகரமான மக்களுக்கு கம்மியான காஸ்ட்ல நமக்கு வந்து சாப்பாடு சப்ளை பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை, அதுவும் நம்மளுடைய கடமை. அதனால கண்டிப்பாக மானியம் என்பது மிக மிக அவசியம். நேற்றைக்கு நடந்த தற்கொலைக்கு கண்டிப்பாக கைவிடும். என்னை பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு நடந்த அந்த தற்கொலைக்கு ஆம் ஆத்மி கட்சியும் அது உடந்தையாக இருந்திருக்கிறது. முதலமைச்சர் இல்லைங்க, நீங்க வந்து விவசாயிகள் பிரச்சனைங்கிறதோட இதை ஒரு அரசியலாக்க வேண்டும் என்பதற்காக என்னாக்ட் பண்ண ஒரு நாடகம், அந்த நாடகம் எதிராக திரும்பி விட்டது. நான் இதற்கு முழு குற்றவாளி யார் என்று சொன்னா அந்த முதலமைச்சர் கெஜ்ரிவால் தான். உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கிறது விவசாயிகளுடைய தற்கொலைக்கு, விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு பின்னாடி விவசாயிகள் பிரச்சனையில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது யார்? விவசாயிகள் பிரச்சனையில தவறு இழைப்பது எந்த அரசு, மாநில அரசா, மத்திய அரசா, வேறு யார், மாநில கட்சிகளா அல்லது காங்கிரஸா, பாஜக? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். விவசாயிகள் விவகாரத்தில் தவறு இழைத்தது காங்கிரஸ் என்று 41% மக்களும், பாரதிய ஜனதா என்று 40% மக்களும், மாநில கட்சிகள் தான் பொறுப்பு என்று 19% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் மாநில கட்சிகள் தான் கூடுதல் பொறுப்பு என்று 19% மக்களும், பாஜக தான் பிரதான பொறுப்பு என்று 40% மக்களும், காங்கிரசுக்கு தான் முக்கிய பொறுப்பு இதில் இருக்கிறது என்று 41% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக மக்களுடைய பார்வையில் காங்கிரஸ், பாஜக இரண்டுக்குமே சமமான பார்வை வைத்திருக்கிறார்கள். எப்படியா இருந்தாலும் விவசாயி வந்து சேற்றில் கால் வைத்தால் நாம் மக்கள் வந்து சோற்றில் கை வைக்க முடியும் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு விவசாயியுடைய உயிரும், இந்த பிரதமர் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு விவசாயியுடைய உயிரும் முக்கியமானது. விவசாயிகளுடைய தற்கொலை தொடராமல் இருப்பதற்கு, எந்த சூழலும் தொடராமல் இருப்பதற்கு மத்திய மாநில அரசுகள், அனைத்து அரசியல் கட்சிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தருணம் இது என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து 4 பேருக்கும் நன்றி. ஆயுதழுத்த நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. சிறார் சட்டத்தில் திருத்தம் அவசியமா ஆபத்தா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நீட்சியில் விவாதிக்கிறோம்.
சிறார்கள் 18 வயதுக்கு கீழ் இருப்பவர்கள் சிறார்கள் என்று சட்டம் வரையறுத்திருக்கிறது. அவர்கள் எந்த கொடுங்குற்றம் செய்தாலும் அவர்கள் சிறார் சட்டத்தின் அடிப்படையில் தான் விசாரிக்கப்படுவார்கள். எனவே கொலை, கற்பழிப்பு உள்ளிட்ட வன் கொடுங்குற்றங்களில் ஈடுபட்டாலும் கூட அவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கிடையாது என்று சட்டம் இதுவரை இருந்தது. ஆனால் கற்பழிப்பு மற்றும் கொலை உள்ளிட்ட ஆகிய கொடுங்குற்றங்கள் 16 வயதிலிருந்து 18 வயது வரை யாரும் செய்திருந்தால் அவர்களை சிறார் சட்டத்தின்படி விசாரிக்கக்கூடாது. அவர்களையும் அடல்ட்டாக பெரியவர்களாக கருதியே அந்த சட்டத்தின்படிதான் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதற்கு குழந்தைகளுடைய நலன்களை விரும்பக்கூடியவர்கள், சிறாருடைய நலன்களை விரும்பக்கூடியவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த வயதில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த திருத்தமே இருக்கு, இந்த சட்டமே இருக்கிறது. அதை கெடுக்காது என்று சொல்கிறார்கள். இதில் யார் பக்கம் சரி இருக்கு என்பது பற்றி ஆயுதத்தில் நீச்சல் விவாதிக்கிறோம். சிறார் சட்டத்தில் திருத்தம் அவசியமா ஆபத்தா என்ற தலைப்பில் ஆயுதத்தில் நீச்சல் விவாதிக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய பாஜக சார்பாக அவருடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் முனைந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல முன்னாள் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் திரு உமாசங்கர் டெல்லியில் இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் இந்த விவாதத்தை திரு உமாசங்கர் ஆரம்பிக்க விரும்புகிறேன். மத்திய அரசு கொண்டு வர இருக்கிற இந்த சட்ட திருத்தம் உங்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது? 16 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் கொடுங்கூற்றத்தில் ஈடுபட்டால் மட்டும், குறிப்பாக பாலியல் வன்புணர்ச்சி மற்றும் கொலை உள்ளிட்ட கொடுங்கூற்றத்தில் ஈடுபட்டால் மட்டும் அவர்கள் பெரியவர்களைப் போலவே அடல்ட்களைப் போலவே விசாரிக்கப்படுவார்கள் என்ற சட்டத்திற்கும் சொல்கிறது. இதில் என்ன குற்றம் நீங்கள் காண்கிறீர்கள் திரு உமாசங்கர்? இது என்ன குற்றம் அப்படிங்கிற கேள்வியை விட முக்கியமா நம்ம ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். 1950 அரசியல் நிர்ணய சட்டம் வந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே, அதை தொடர்ந்து ஐக்கிய நாடு சபைகளோட குழந்தைகள் உரிமைகள் பிரகடனம் மற்றும் 1985-95 ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்த வழிகாட்டுதலை பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா 18 வயது வரை அனைவரும் குழந்தைகள். நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது, நம்ம நாட்டு குழந்தைகள் கொள்கையும் அதுதான் சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது ஒரு முரணான ஒரு விஷயமா பார்க்கிறோம். குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் அரவணைப்பு வழங்கக்கூடிய இந்த இளைஞரா நீதி சட்டம் இந்த 18 வயசுல 16 குறைக்கிறதுனால எந்த வித மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தாழ்மையான கருத்து. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த வயது அப்படிங்கிறது வெறும் எண்ணா பார்க்க கூடாது அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், இல்ல பின்னடைந்த நாடுகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து சொன்னோம்னாக்கா இந்த 18 வயசுன்னு முடிவு பண்ணது உடனடியாக யாரோ ஒருத்தர் பண்ணல. பலவிதமான ஆய்வுகள், பலவிதமான விஷயங்களை எடுத்து பார்த்து எல்லோரும் ஒத்துக்கொண்டு அனைவரும் 18 வயது வரை, ஏன்னா மன வளர்ச்சி, அவங்களுடைய உடல் வளர்ச்சி அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் 18 வயசு வரைக்கும் அனைவரும் குழந்தைகள் ஒத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த முயற்சியானது இந்த குழந்தையோட வளர்ச்சியில இந்த சட்டத்தை பின்னோக்கி கொண்டு போறதா தான் இருக்குமோ வெளியே இது ஒரு குழந்தைகள் முன்னேற்றத்துக்காக பாதுகாப்புக்கோ ஒரு வளர்ச்சி கொடுக்காது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சட்ட திருத்தங்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் எந்த ஒரு சட்ட திருத்தமும் முன்னேற்றத்துக்கு கொண்டு போற வழியில் இருக்கணுமோ வழிய அந்த சட்டத்தையோ அதன் மூலம் வரக்கூடிய விளைவுகளை பின்னோக்கி தள்ளி போறதா இருக்கக்கூடாது. இந்த சட்டம், இந்த திருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா 18 வயசு வரைக்கும் குழந்தைகள் நம்ம ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கோம், சட்டம் சொல்லுது. ஆனால் இந்த சட்டத்தை முரணா, அரசியல் சாசன நிர்ணய சட்டத்துக்கு முரணாக இந்த மாற்றத்தை கொண்டு வருவது அப்படிங்கிறது நம்ம நாட்டு குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தருது. மாறாக ஒரு சம்பவம் திரு உமாசங்கர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எந்த ஐநா சபையுடைய ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்துப்பதை குறிப்பிட்டீர்களோ அதே ஐநா சபையுடைய ஒப்பந்தத்தில் அக்கார்டிங் டு த லா ஆஃப் த லேண்ட் என்று அந்தந்த நாட்டுடைய சட்டத்துக்கு ஏற்ப அதில் மாற்றங்களை செய்து கொள்ள முடியும் என்று அந்த சாசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியாமல் இல்லை. அதன் அடிப்படையில் இந்தியாவுடைய சட்டத்துக்கு ஏற்ப, இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு ஏற்ப இங்க ஒரு திருத்தம் கொண்டு வருவது என்ன தவறு? இல்ல தவறு, அதாவது நான் தவறுன்னு சொல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க. அதே ஐநா சபை ரியாத் வழிகாட்டுதல் 1985 பீஜிங் ஸ்டாண்டர்ட் மினிமம் அட்வைஸ் ஃபார் ஜூனியர் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜூனியர் 2 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்தந்த நாட்டில் பிரிவென்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் சில்ட்ரன் ஹூ ஆர் இன் கான்ஃபிளிக்ட் வித் லான்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. 14 வயசு வரைக்கும் தான் கல்விக்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கு. சோ 15 to 18 அந்த 4 வருஷங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கல்வி இல்லாதனாலதான் தப்பா போறாங்க. இன்னொரு விஷயம், குழந்தைகள் தவறு செய்கிறார்கள் என்று சொன்ன ஒரு சம்பவத்தை மட்டும் அடிப்படையா வச்சுக்கிட்டு நம்ம இது சொல்றது தப்பு. இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இது நிர்பயா சம்பவத்துக்கு பிறகு மட்டும்தான் வந்த விஷயமே தவிர நிர்பயா சம்பவம் மட்டுமே ஒரு காரணம் அல்ல. நிர்பயா சம்பவத்துக்கு பிறகு நிர்பயா சம்பவம் மட்டுமே காரணம் அல்ல. இதற்கு முன்னாடி பல விஷயங்கள், ஏன்னா ஒரு சின்ன புள்ளியர் மட்டும் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும், 16 இருந்து 18 வயது இருக்கக்கூடியவர்கள கொடுங்குற்றங்கள்ல கற்பழிப்பு மற்றும் கொலை போன்ற கொடுங்குற்றங்கள் ஈடுபட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த சிறார் குற்றவாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, அதுல 66% பேர் சிறாரா இருந்து 18 வயது கீழே இருக்கும் குற்றம் புரிஞ்சு அதுல 66% பேர் 16 இருந்து 18 வரை இருக்கக்கூடிய கொடுங்குற்றங்களை புரிந்தவர்கள். திருட்டோ, பிக் பாக்கெட்டோ, செயின் ஸ்நாச்சிங்கோ கிடையாது, கொலை மற்றும் கற்பழிப்பு. அவங்களை எப்படி நீங்க சிறார் சொல்ல போறீங்க? எப்படி நீங்க குழந்தைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க? இல்ல கண்டிப்பா ஒரு விஷயம், நீங்க இங்கதான் தப்பு பண்றோம். நம்ம எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க,
ஏன் அந்த தப்பை செஞ்சாங்கன்னு நம்ம யாரும் பார்க்க மாட்டேங்கிறோம். ஒரு பையன ஒரு குழந்தை வந்து தவறு செய்யுது என்று சொன்னால், குழந்தை தவறு ஆனால் அந்த தவறு செய்வதற்கான சூழல் உருவாகிறதுக்கு 3 காரணம் இருக்குது. ஒண்ணு வந்து நம்மளுடைய தவறான கொள்கைகள், இந்த சமூகத்துல பாதுகாப்பு இல்ல, தென் வளர்ப்பு முறை. இன்னொரு விஷயம் அடிப்படையில பாருங்க, நம்ம நாட்டுல கல்வி, நீங்க சொல்ற அதே புள்ளி வரும். 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவங்கள்ல 1000 சொச்சம் குழந்தைகள் மட்டும்தான் நம்ம நாட்டுல இந்த மாதிரி கொடுங்குற்றம் புரிஞ்சிருக்காங்க. அதாவது 4.1% குழந்தைகள் தான் இந்த மாதிரி குற்றங்களை புரிஞ்சிருக்காங்க. நான் இதே இன்னொரு வாதத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். ஒரு சம்பவமோ இல்ல இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு சிறு சம்பவங்களை வச்சு நீங்க பாக்குறீங்களே, இந்த நாட்டில் பல லட்சம் குழந்தைகள் கொத்தடிமையாக, கூலி தொழிலாளர்களாக, முகாம் கூலிகளாக, குறிப்பாக பெண் குழந்தைகள். நீங்க ஒண்ணு தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள், அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், விவசாயத்தில் கூட குழந்தைகள் 14 வயசு கீழே 15 வயசு கீழே கொத்தடிமையாளர் இருக்காங்க. பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருந்துட்டு இருக்காங்க. நிறைய உடல் தீமைகள் ஏற்பட்டிருக்கு, பாலியல் தொந்தரவு ஏற்பட்டிருக்கு. அப்பெல்லாம் வந்து அந்த குழந்தைகளை பத்தி பாதுகாப்புக்கு, அவங்க உத்தரவாதத்துக்கு, அவங்க வளர்ச்சிக்கு யோசிக்காத நம்ம இன்னைக்கு இது 3வது முயற்சி. 2005 பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியே வந்து இதை ஒத்துக்க முடியாது தள்ளி போட்டுருச்சு. உச்சநீதிமன்றமும் குறைக்க முடியாதுன்னு சொன்ன பிறகும் கூட ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு அவசரமா இவ்வளவு தீமை எடுக்கிறதா ஒரு கேள்வி இங்க வருது. 2வது, குழந்தைகள் அப்படிங்கிறவங்க நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இதை செயல்படுத்தக்கூடியவங்களோ இல்ல பார்க்கக்கூடிய விஷயங்களோ கிடையாது. தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, இதே நம்ம நாட்டினுடைய தேசிய குழந்தைகள் கொள்கை நல்லா தெரிஞ்சுக்கங்க. 47 சுதந்திரம் வாங்குறோம், 50 அரசியல் நிலை சட்டம் கொண்டு வரோம், 75 தான் முதல் தேசிய கொள்கை வருது குழந்தைகளுக்காக. அதுக்கப்புறம் 2013 வருது. அந்த தேசிய குழந்தைகளுக்கான கொள்கை என்ன சொல்லுங்க? உரிமை சட்டமோ உரிமை சட்டமோ 2011 வருது. நம்ம வந்து அவ்வளவு வருஷம் கழிச்சு தான் வந்தோம். சில விஷயங்கள் நம்ம படிப்படியாக தான் வரும். உங்களுடைய கேள்வியில ராகவன் முன்வைக்கிறேன். உங்களுடைய கேள்வியில பாஜக மாநில தலைவர் ராகவன் முன்வைக்கிறேன். அவர் வந்து ஒரு அருமையான விஷயம் சொன்னார். இது வந்து முதல் முயற்சி இல்ல, 3வது முயற்சி. ஒவ்வொரு முறையும் ஒரே ஒரு சம்பவம் ஒரு மேஜரா நடந்துச்சு அப்படிங்கறதுக்காக அதை காரணம் காட்டி 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எப்பேற்பட்ட சமூக சூழல இருந்து வந்திருக்காங்க, அவங்க எவ்வளவு பெரிய ஆபத்துகளுக்கு இருந்து வந்திருக்காங்க, சேரியில ஏழ்மையில வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பின்புலத்தை சமூக பிரச்சனை ஆயாமல் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறது அவங்களையும் பெரிய ஒரு மாதிரி சித்தரிப்பது சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி. சரியா இருக்காது, நானும் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த விஷயத்துல நீங்க சொன்னது போல அந்த நிர்பயா கேஸ்க்கு பிறகு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வரும்போது உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தையே ரீவிசிட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறது. இவர் சொன்னது அதன்படிதானே 2000 இந்த நாட்டில் இந்த சட்டம் வந்தது. காரணமே இவர் சொல்ற அந்த கன்வென்ஷன் பீஜிங் அதெல்லாம் சொன்னார் பாத்தீங்களா, அதெல்லாம் உண்மைதான். அதற்கு பிறகுதான் நாமளும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு 2000 ஜுவனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் வந்தது. இப்ப இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற மத்திய அரசாங்கம் கேபினெட் அக்செப்ட் பண்ணிருக்கிற ஒரு விஷயத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது ஒரு ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்னு இருக்கு. அந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு முடிவு பண்ணும், இந்த பையன், இந்த சிறுவன் 16 வயதுக்குட்பட்ட இந்த சிறுவன் தவறு இழைத்திருக்கிறார், இவர் குழந்தையாக இருந்து அந்த குணத்தோடு இருக்கிறாரா இல்லாட்டி அடல்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாமா, எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்பதை ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு முடிவு செய்யும் சொல்லியிருக்காங்க. அந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டுக்கு அசிஸ்ட் செய்வதற்காக சைக்காட்ரிஸ்ட் இருக்கணும், சோசியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் முடிவு பண்ண அப்புறம் தான் அவன் அடல்ட் அப்படிங்கிற முடிவு பண்ணி அந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் குற்றம் தொடுக்கப்பட்டு வைக்கிறேன். திரு உமாசங்கர் ரொம்ப தெளிவா ஒரு பாயிண்ட் சொன்னார். இதை வந்து கேஸ் பை கேஸ் ஒவ்வொரு வழக்கிலையும் சிறார் ஒருத்தர் கைது செய்யப்படும் போது அவரை வந்து அடல்ட்டுக்கான சட்டத்தில் விசாரிக்கணுமா இல்லாட்டி சிறார் சட்டத்தில் விசாரிக்கணுமா கேஸ் பை கேஸ் விசாரிப்பதற்கு ஒரு முடிவு செய்வதற்கு ஒரு குழு இருக்கிறது. மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறார், உளவியல் நிபுணர்கள் இருக்கிறார்கள், குழந்தை நல ஆளுநர் இருக்கிறார், நீங்க உட்பட அத்தனை பேருமே இருப்பீங்க. இவ்வளவு ஆய்வுக்கு பிறகுதான் எந்த சட்டத்தில் எப்படி விசாரிக்கிறது முடிவு பண்ணுது. அப்ப இங்க வந்து ஒரு இடைச்சதிகாரம் எங்க இருக்குது? ஒரு நிமிஷம், இதுதான் வந்து இங்கதான் நம்ம வந்து தப்பு பண்றோம். இது எதுக்கு இந்த கேள்வி அப்படிங்கறதா, ஒருமுகமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டோம். அதுல 2006 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டோம். எல்லாம் இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம், நீங்க வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இத்தனை புள்ளி உரம் எல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு, இதே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 1985 பீஜிங் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த நாட்டினுடைய சட்டத்தில் மெஜாரிட்டி ஆக்ட் என்ன சொல்லுது, மேரேஜ் ஆக்ட் என்ன சொல்லுது, ரைட் டு ஓட் என்ன சொல்லுதோ அதப்படி இருக்கிறவங்க குழந்தைகள் சொல்லியிருக்கு. அதை நாம ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த 3 சட்டங்களும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசு வரைக்கும் எல்லாரும் குழந்தைகள் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம தெளிவா சொல்லி இருக்கிறோம். மேரேஜ் ஆக்ட்ல வந்து 18 வயசு சொல்லிட்டோம். மெஜாரிட்டி அப்படின்னு சொன்னாங்க 18 வயசுக்கு மேல வயது பூர்த்தி அடிச்சா ஓட்டு போட முடியும் சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரே ஒரு சம்பவமோ இல்ல 2 சம்பவமோ கருத்தில் கொண்டு கேஸ் பை கேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக குழந்தைகளை பொறுத்த மட்டும் ஒரு சமாதான போக்கை ஒழிய நாம் சொல்லக்கூடிய ஒரே சம்பவம் இல்ல. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 16 வயதிலிருந்து 18 வயது வரை கொலை மற்றும் கற்பழிப்புகள் போன்ற குற்றங்களில் ஈடுபட்டவருடைய எண்ணிக்கை 66%. 66%. பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாரு, கொலை பண்ணா கூட குற்றம் ஏன் பண்ணாங்கன்னு பாக்கணுமா.
என்னங்க இது கொலை செய்திருக்கிறாரு, கற்பழிச்சிருக்கிறாருன்னா அது 16 வயசு பையன் கற்பழிச்சிருக்காருன்னா அவன் ஏதோ காரணத்துக்காக தான் செஞ்சிருப்பான், அதை நம்ம பார்க்கணும்னு பேசுறாரு. இது எப்படி சரியாக வரும்? இந்த குற்றங்கள் அதற்கு தான் இதை பார்க்கணும்னு சொல்லுவதற்கே கூட ஒரு கமிட்டி இருக்கு, போர்டு இருக்கு, போர்டுக்கு அசிஸ்ட் பண்ண இத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. அவர்கள் முடிவு செய்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த குழந்தை, அவர் பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை நீங்க இந்த ஆக்ட்ல நம்ம அவங்கள ட்ரையல் பண்ணாம ஜுவனல் ஆக்ட்ல பண்ணாம ரெகுலர் ஆக்ட்ல பண்ணலாமா அப்படின்னு முடிவு பண்ணா சொன்னா என்ன தப்பு இருக்கிறது? மொத்தமா பண்ண போறதுல 16 வயசு குழந்தை பாருங்க. இது பெரியவங்க நம்ம செய்யும் போது அதுல சந்தேகமே இல்ல. சிறார் சட்டம் எந்த வகையில மாறுபடுது அப்படின்னா, ஏன் 3 ஆண்டுகள் தான் அதிகபட்ச தண்டனை வைக்கிறோம்னா, பெரியவங்களுக்கு வழங்கப்படுவது குற்றத்துக்கான தண்டனை, சிறார்களுக்கு வழங்கப்படுவது குற்றத்திலிருந்து மனம் திருந்துவதற்கான வாய்ப்பு. இரண்டையும் சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணா யாரும் கருத்து இருக்கிறது இல்ல. சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லும் பொழுது 1 வயசு 2 வயசு பத்தி பேசல, 16 18 தான் இப்ப பிரச்சனை. இப்ப இந்த 16 18 கடந்த வழக்கு எத்தனையோ இப்ப சமீபத்தில் வந்த வழக்குகள்ல அவங்க நடந்து கொண்ட விதங்களை பார்த்துதான் உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 6ஆம் தேதி சொல்லுச்சு பிளீஸ் ரீவிசிட் சொல்லுச்சு. ஏன் சொல்லுது? உச்சநீதிமன்றம் தெரியாதா எத்தனை வழக்குகளை உச்சநீதிமன்றம் பார்த்துக் கொண்டிருக்கிற இது போன்ற வழக்குகளை? உச்சநீதிமன்றமே இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்குது, நீங்க பாருங்க இது என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப மீண்டும் இந்த 16 18 வயசு குழந்தைகள் பசங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. அதுக்குத்தான் அதை கூட நேரடியாக மீதி சட்டத்தில் அவங்கள ட்ரையல் நடத்த போறதுல அவங்கள பிக்ஸ் பண்ண போதில்ல. அதுக்கு கூட ஒரு கமிட்டி இருக்குன்னு சொல்லும் பொழுது அதுல என்ன தவறு இருக்க முடியுங்க? அது சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, அதற்கு இருக்கிற மருத்துவர்கள் சொல்லுவாங்கல்ல, இவன் எப்படி பண்ணான்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் என்ன பாதுகாப்பு இருக்கிறது இல்ல? அவன் தெரியாம செஞ்சுட்டான்னு சொன்னா ஜுவனல் ஆக்ட்லயே அவங்கள ட்ரை பண்ண போறாங்க. இல்லன்னா தானே இந்த கேஸ் இப்படி மாற போகுது. திரு உமாசங்கர், இது ஒரே ஒரு கேள்விதாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். 18 வயசு வரைக்கும் குழந்தைகள் ஒத்துக்கிட்டோம், அப்புறம் எதுக்கு இந்த இக்கண்ணா வைக்கிறோம்? அதுக்கு சைக்காலஜிஸ்ட் வருவாங்களா? 21 வயசு வரைக்கும் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்ல எல்லாத்துக்கும் இதுக்கு அதுக்கு முடிச்சு போடுவாங்க. திருமண வயது குறைந்தபட்சம் 18, வாக்குரிமைக்கான வயது குறைந்தபட்சம் 18. இதை வச்சிருக்க மாதிரி தான் இந்த சிறார்கள் யாருக்கு தீர்மானிக்கிறார். அப்ப நீங்க சிறார்களுக்கான சட்டத்தை 18 திருமண வயதையும் பாம்பேல குண்டு வச்ச பேர் என்ன, அஜ்மல் கசாப், ஜுவைனல் எடுத்தாங்க. குண்டு வைக்கிறான், அங்கேருந்து வரான், போட்ல ஷூட் பண்றான், அவனுக்கு எதுவுமே தெரியாது, கும்பலோட வர அவன் எடுத்த டிஃபென்ஸ் என்ன, நான் ஜுவனல், நான் 18 வயசுக்கு குறைந்தவன் எடுக்கிறான்னு சொன்னா இதெல்லாம் பாத்துட்டு இருப்பீங்களா? காலத்துக்கு ஏற்றாம் போல இத்தனை வழக்குகள் வருகிறது. அதனாலதான் உச்சநீதிமன்றம் பார்த்து சொல்லுது. அதனாலதான் அதே நேரத்தில் அது மிஸ்யூஸ் ஆயிடக்கூடாது, நிஜமாவே குழந்தைகள் சிறார்கள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் ஒரு சேஃப்டி மெஷர் இந்த அரசாங்கம் கேபினெட் சொல்லி இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கட்டும், அந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு கிட்ட அவங்க மாத்திரம் முடிவு பண்ணக்கூடாது, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும் சொல்லுது. அந்த சேஃப்டிக்காக தானே கொடுக்கப்பட்ட. இப்ப 14 வயது 18 வயது வரை உள்ளவங்களை இப்ப நம்ம சிறார் சட்டப்படி விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இதுல குற்றங்கள் குறையவே இல்லை. இது அவங்க தொடர்ந்து 87% பேர் 16 to 18 வயசு தான் இருக்கிறாங்க கொலையை செய்யறவங்க. நான் கேட்கிறேன், இந்த 18 16 குறைச்சு 16 18 வரை இருக்கக்கூடியவங்க கொடுங்குற்றம் செய்யும்போது அவர்களை அடல்ட்டுக்கான சட்டப்படி தண்டிச்சா அவர்கள் குற்றத்தை குறைஞ்சிட போதா? அப்படி பார்த்தா இந்தியன் பீனல் கோட் தேவையில்லை, எந்த சட்டமும் தேவையில்லை. இவ்வளவு இருக்கு சட்டம் வச்சுட்டு என்ன ஆச்சு, கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, எதற்கு சட்டம் பேசுவீங்களா? அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும், தாழ்த்தப்பட்டவர்களோ, பிற்படுத்தப்பட்டவர்களோ, பெண்களோ, முதியவர்களோ, ஏழைகளோ, இவர்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பு சலுகை கொடுப்பது இயல்பு, தேவை, அவசியம். குழந்தைகளையும், பெண்களையும், முதியவர்களையும், தாழ்த்தப்பட்டவர்களையும், சிறுபான்மையினரும் எல்லாம் ஒண்ணுதானு சொல்ல முடியாது. எல்லாம் ஒண்ணுன்னு சொல்ல முடியாதுங்க. 2000 இருந்து இன்னைக்கு 2015 வரைக்கும் இந்த சட்டம் இப்படித்தான் இருந்திருக்கிறது. இதுல இந்த சட்டத்தை கையாளும் பொழுது தெரிகிறது இத்தனை பிரச்சனைகள் வருகிறது. இதற்காக ரீவிசிட் செய்து சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் ஏன் இந்த முடிவு எடுக்கிறது, ஏன் அரசாங்கத்துக்கு டைரக்ஷன் கொடுக்குது, இதை நீங்க ரீவிசிட் பண்ணுங்கன்னு சொல்ல காரணம் என்ன? காரணம் நீங்க நாம என்ன சொல்றோம், 12 வயசு 16 வயசு பசங்களுக்கும் 18 வயசு அவர்களுக்கும் கூட இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிஸ்யூஸ் ஆகாம இருக்கணும்ங்கறத இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்க ரேப் செய்யறாங்க, மர்டர் செய்யறாங்கன்னு சொன்னா அஜ்மல் கசாப்பே எடுத்துக்கோங்க. நீங்க ஒண்ணு செய்ய தெரியாம செஞ்சுட்டாரு அவரு சொல்ல முடியுமா? குழந்தை விட்ட முடியுமா? எப்படி நோக்கம் பின்ன எல்லா நீங்க சொல்லக்கூடிய நிர்பயா சம்பவத்துல எவ்வளவு கொடுமை, அந்த பெண்ணை ரொம்ப கொடுமையான முறையில் நடத்தினது அந்த ஜுவனைல் தான். அவனை சின்ன பையன் சொல்லி சொல்ல போறான், உள்ளே கொடுமையாக அவர்களே வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். ஐயா அதெல்லாம் ரைட். நான் ஒண்ணுதான் என்னோட கேள்வி. என்னோட கேள்விக்கு மட்டும் பதில் என்னன்னு சொன்னால், நான் என்ன சொல்றேன்னாக்கா, வயசை குறைச்ச நாத்துல மட்டும்
நீங்க தண்டனைகளோ தப்புகள் குறையும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். அமெரிக்கால இதே சட்டம் இந்த மாதிரி குழந்தைகளை நீங்க அடல்ட் ஆக்ட் படி நீங்க சிபிஎஸ்ல பண்ணலாம்னு சொல்லி 20 வருஷமா அந்த நடைமுறை இருக்குது. அமெரிக்கால குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நான் நம்ம நாட்டு தேச கம்பேர் முடிச்சுக்கிறேன். இல்ல நான் முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நாம் இந்த பிரிவென்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு, அதனால வயசை குறைக்கணும்னு சொன்னா அதே சுப்ரீம் கோர்ட் தான் வயசை குறைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் பிரிவென்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சொல்றாங்க, தவிர்த்தல் மற்றும் மறுவாழ்வு அப்படிங்கிறது. இந்த சட்டம் இந்த குழந்தைகளை கான்ஃபிளிக்ட் வித் லா அண்ட் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், இந்த 2 விதமான குழந்தைகளுக்கு தேவையான பிரிவென்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சிறப்பா இல்ல, அந்த விஷயங்களை வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதான் ரீவிசிட் பண்ண சொல்லுதோ வழிய வயசை குறைங்க எங்கேயும் சொல்லல. ரெண்டாவது, நான் திரும்ப வழியிட்டு சொல்றேன், ஏற்கனவே பல முறை இதை பத்தி விவாதம் பண்ணப்பட்டிருக்கு. 18 வயசு அப்படிங்கிறது நீங்க சொல்ற சைக்காலஜிஸ்ட், நீங்க சொல்ற மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், நீங்க சொல்ற லா எக்ஸ்பர்ட்ஸ், நம்ம நாட்டில் மட்டுமில்ல உலகம் பூராக பல்வேறு நாடுகளில் இருந்து அமைக்கப்பட்ட குழுக்கள் மொத்தமாக ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வயசு தான் 18. சொல்றேன் தெரியாம பண்ணிட்டாங்கன்றீங்களா? அஜ்மல் கசாப் தெரியாம சுட்டுடான்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? தயவு செய்து நிர்பயாவும் அஜ்மல் கசாபை மட்டும் மனசுல வச்சுட்டு பேசாதீங்க. இந்தியாவை பொறுத்த மக்களுக்கு தெரிந்த வழக்க சொல்றீங்க, தெரியாத வழக்குகள் இருக்கிறது. உமாசங்கர் மன்னிக்கிறோம், நானும் திருப்பி கேட்கிறேன். 2 சம்பவங்கள் மட்டுமே ஒரு தவறான தரவை நம்ம பொதுமக்கள் மத்தியில் வச்சிடக்கூடாது. 16 இருந்து 18 87% பேர் 16 இருந்து 18 வயசு கூடிய குற்றவாளிகள், இளம் குற்றவாளிகள் 87% பேர் கொலை செய்திருக்கிறார்கள். 2 விஷயம் நீ ஒரு விஷயம் தயவு செய்து மனசுல கவனத்துல எடுத்து பாருங்க. நீங்க குற்றம் செய்த குழந்தையை மட்டும்தான் நீங்க சொல்றீங்க. ஆனால் இதே 16 இருந்து 18 வயசு வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு துன்பங்களுக்கு ஆயுதாயிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு செஞ்சிருக்கிறோம்? 2 விஷயத்தை பார்க்கணும். இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வெறும் குற்றம் செய்வதை மட்டும் பார்க்க சட்டம் கிடையாது. பாதுகாப்பும் அரவணைப்பும் தேவைப்படும் குழந்தைகள் நீங்க தயவு செய்து சட்டத்தினுடைய ஒரு பகுதியை பாக்குறீங்க. தயவு செய்து சட்டத்தை முழுமையாக பாருங்கள். இன்னொரு திரும்ப நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளை தயவு செய்து சொல்கிறேன், குழந்தைகளை பெரியரோட ஒப்பிடாதீர்கள். அவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள். எந்த சூழ்நிலையிலும் ஒரு குழந்தை தவறு செய்கிறது என்று சொன்னால் அது குழந்தை மட்டும் காரணம் இல்லை. அந்த குற்றம் ஏன் நடந்தது, ஏன் செய்தார்கள் என்று பார்க்க வேண்டியது ஜுவனைலுக்கு மட்டும் இல்லைங்க, அது கிரிமினல் சட்டத்தில் இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவன் ஏன் மென்ஸ் அது இன்டென்ஷன் இருக்கா, மென்ஸ் சரியான்னு சொல்லுவாங்க, அது இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்ல எல்லாத்துக்குமே இருக்கிறது. நான் கேட்க வேண்டியது இதுதான். இந்த மாதிரி நடக்க நீங்க சொன்ன அந்த புள்ளி விவரம் படி இப்படி இருக்கு என்று சொல்லும் பொழுது அதற்கு நீங்க ப்ரொடெக்ஷன் இருக்கு. செக்ஷன் 15ல என்ன தண்டனை கொடுத்து ஒரு தண்டனை கிடையாது, வீட்டுக்கு போங்கறாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஹோம்ல வச்சு அவங்களை பாதுகாக்க இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ப்ரொடெக்ஷன்லாம் செக்ஷன் 15லே வருது ஆல்ரெடி. இதை பொறுத்த வரைக்கும் 16 இருந்து 18 வயசு வரைக்கும் ஏற்கனவே கிடைத்திருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுதான் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க அந்த புள்ளி விவரம். இதன் அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. ஒரு தவறும் இல்ல. இது அமெரிக்கால இருக்கா ஆப்பிரிக்கால இருக்கான்னு பேச வேண்டாம். இந்திய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற போலதான் சட்டம் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அமெரிக்கா சூழ்நிலைக்கு ஏற்ற போல நாம சட்டத்தை இங்க இருக்கிற இந்த சட்டத்துல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். சட்டத்திற்கான பெயரை ஜுவனைல் கிரிமினல் ஆக்ட் என்று வைக்காமல் ஜுவனைல் ஜஸ்டிஸ் என்று வைத்திருக்கிறார். நிச்சயமாக குழந்தைகளுக்கு ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான அநீதியும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அவர்கள் சுயமான முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதற்காக தான் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் என்று வைத்திருக்கிறார். அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதே சமயத்தில் காலத்துக்கு ஏற்ப பல்வேறு சட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன, பல்வேறு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த முயற்சி எத்தனை தூரம் முடிய போகிறது, அரசியல் கட்சிகளுடைய அரசுகளுடைய ஒப்புதல் கிடைக்கிறதா, இந்த சட்டம் நிறைவேறினால் அதற்கான என்ன பலன் கிடைக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.